ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ட்ராமாவோட ஓப்பனிங் சீனில் நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. அவன் தூங்கிட்டு இருக்கான். அப்போ அவன் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா கால் பண்ணுறான். என்னடா என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு. எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குடா, இந்த ரூமை விட்டே போக எனக்கு ஒரு மாதிரி இருக்குடா அப்படின்னு. ஏன் என்ன பண்ண அப்படின்ற மாதிரி கேட்குறான். அதுவா அப்படின்னு நேற்று நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே யோசிச்சு பார்க்குறான். போன எபிசோடில் நம்ம ஈவ் கிட்ட போய் அவன் எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, அது உனக்கு ஓகே தானே அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுருந்துருப்பான்ல. ஸோ அதுலேருந்து கண்டினியூ பண்ணுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, இல்லைடா உனக்கு எனக்குமே பார்ட்னர் இருக்காங்க, சும்மா குடிச்சிட்டு இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காத, மரியாதை இங்கேருந்து போ அப்படின்ட்டு. அவன் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கான். என்ன பாருவ எதுக்கு இந்த மாதிரி பார்த்துட்டு இருக்க அப்படின்னு. இங்கே பாருங்க, நான் கொஞ்ச நாளில் பூமிக்கு ரிட்டர்ன் போயிடுவேன். ஆனால் நீங்கள் வரதுக்கு எப்படியும் ஒரு வருஷத்துக்கு மேலேயே ஆகும். நான் எதுவுமே நடக்காத மாதிரி பூமிக்கு போகிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. நான் என்னை ஏமாத்திக்க விரும்பலை அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, என்னடா விட்டா ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்கு அப்படின்ட்டு அவள் பார்த்தீங்கன்னா கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளி விட்டுட்டு இருக்கா. இதுக்கப்புறமா சாண்டியை கட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட ரூமை வந்து தான் தட்டிட்டு இருக்கான். டே தூங்கிட்டியா, என்ன பண்ணுற அப்படின்ட்டு. சத்தமே வரலையா. இவனுக்கு கதை ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ள ஹீரோவையே காணோம். இவன் எங்கே போனான் அப்படின்ட்டு. இதுக்கப்புறம் அவன் ஒரு புக்கில் தானே அந்த ட்ரிங்க் எல்லாம் வச்சுருப்பான், அதை போய் எடுத்து பார்த்துட்டு இருக்கான். அப்படியே நம்ம ஈவை தான் காட்டுறாங்க. இந்த மாதிரி அடித்து வேற துரத்தி விட்டோமே அப்படின்ட்டு ஒரு மாதிரி இருக்கும் போல். சரி அவன் போயிட்டானா இல்லையா அப்படின்ட்டு அப்படியே கதை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த கதவுக்கிட்டே தான் நின்றுட்டு இருக்கான். ஸோ வெட்டி பார்க்குறான். ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த கதவுக்கிட்ட தான் நின்றுட்டு இருக்கான். என்னம்மா நான் போயிட்டேனா இல்லையான்னு பார்க்கறதுக்காக தானே வந்தேன் அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா கதவை க்ளோஸ் பண்ண போகும்போது இவன் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணவே விட மாட்டான். டே உள்ளே வராது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, நீங்கள் கதவை திறந்து நான் போயிட்டேனா இல்லையான்னு எதுக்கு பார்த்தீங்க, அதனால தான் நான் உள்ளே வரேன், நான் என்ன சொல்ல வரேன்றதே நீங்கள் கேட்காம இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு. சரி என்ன சொல்ல வந்தேன் அப்படின்ற மாதிரி கேட்குறேன். நான் ஒரு கைனகாலஜிஸ்ட். ஸோ நான் ப்ரெக்னென்ட்டான உமன்ஸை மட்டுமே தான் நான் பார்த்துருந்துருக்கேன். அண்ட் ஓபி அப்புறம் எக்ஸ்ரே இந்த மாதிரி ரூம்கள்லையுமே நான் பொண்ணுங்களை பார்த்துருக்கேன். ஆனால் அப்போல்லாம் என்னோட மனசு துடிக்கலை. ஒன்று பார்த்தோன்னே எனக்கு ஏதோ ஒரு மாதிரி ஆகுது அப்படின்னு. இவங்க ஒரு மாதிரி பார்க்குறாங்களா. என்ன பார்க்குற, இதுக்கு முன்னாடி நீ என் கண்ணத்துலேயே ஒரு அறையை விட்டியே, அப்போலேருந்து தான் எனக்கு இந்த மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு நீ தான் ரெஸ்பான்சிபிள். அப்படியா, இன்னொரு கண்ணத்தில் அடிக்கவா, நீ நார்மல் மோடுக்கு வந்துடுவ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, அது ரொம்ப தப்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஃபஸ்ட்டு நான் சொல்கிறத நல்லா கேட்டுக்கோ. நீ பூமிக்கு ரிட்டர்ன் போனதுக்கப்புறமா நீ நானும் மீட் பண்ணிக்கவே மாட்டோம். அது மட்டும் கிடையாது, நீ இங்கே ஆல்கஹால் குடிச்சிருக்க, அது எவ்வளோ ஒரு பெரிய தப்பு தெரியுமா. ஸோ நீ ஆல்கஹால் குடிச்சது, அப்புறம் என்னோட ரூம்குள்ள அத்துமீறி வந்தது, இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் ஐஓயுக்கு ரிப்போர்ட் பண்ணுவேன். ஸோ நீ ப்ரிப்பேர் ஆயிக்க அப்படின்னா, நான் ப்ரிப்பேர் ஆயிக்கிறேனே, எல்லாத்துக்குமே தெரியட்டும். ஒரு டூரிஸ்டருக்கு கமெண்டர் மேலே லவ் வந்துருச்சு அப்படின்னு டேட்டு கத்தாத இந்த விஷயம் மட்டும் இங்கே இருக்கிற க்ரூ மெம்பர்ஸ்க்கு கேட்டுச்சு அப்படின்னா அவங்க என்னை பற்றி என்ன நினைப்பாங்க. நீ அந்த எம்இசட்டோட வருங்கால மருமகனாக ஆக போகிற. அது தெரிஞ்சுதான் நான் உன் கூட இப்படி இருக்கேன் அப்படி இருக்கேன்னு என்னை பற்றி தானே தப்பாக பேசுவாங்க அப்படின்னு. ஸோ இவனும் பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்கான். நான் ஃபஸ்ட்டு பூமிக்கு போன உடனேயே எம்எஸ்எட் குரூப்போட எனக்கு இருக்கிற எல்லா விஷயங்களுமே நான் முடிச்சுப்பேன். ஏன்னா அது எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னு. இவ ஒரு மாதிரி பார்க்குறாளா. இந்த ஒரு வருஷம் நீங்கள் இங்கே இருப்பீங்கள்ல, இது முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக என்னை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இல்லை என்னை விட பெட்டராக ஒரு பர்சன் கிடச்சாங்க அப்படின்னா நீங்கள் சந்தோஷமாக இருங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் என்னை கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள், நான் உங்களுக்காக வெயிட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவனுக்கு தலையில அடிபட்டுருச்சா என்ன அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. நீங்கள் பார், நீ வெயிட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நான் இப்போவே சொல்கிறேன், உனக்கு என் மேலெல்லாம் ஃபீலிங்ஸ் வரவே கூடாது. ஒரு கமெண்டராக நான் இதை ஆர்டர் போகிறேன் அப்படின்னு பிடிச்சி தள்ளி விட்டுட்ருக்காங்க. எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறீங்க, ஏன் நான் பார்க்க அழகாக இல்லையா, அதனால தான் உங்களுக்கு என் மேலே ஃபீலிங்ஸ் வரலையா அப்படின்னு. ஆமாண்டா, நீ பார்க்க அந்த அளவுக்குலாம் நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லும்போது எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. சரி சரி பரவாயில்ல அப்படின்ட்டு. சரி அந்த ட்ரிங்க்கு நீ எங்கேருந்து எடுத்த, உனக்கு யார் கொடுத்தா, சாண்டி கொடுத்தானோ அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவனுக்கு பக்குன்னு இருக்கு. இல்லையே அப்படிலாம் இல்லையே அப்படின்னு. அவனுக்கு இருக்கட்டும், நான் மட்டும் அதை கண்டுபிடிச்சேன் அப்புறம் இருக்கடா அப்படின்ற மாதிரி அவங்க போயிட்டு இருக்காங்க. ஐயையோ நம்ம எதையோ பேச இந்த சாண்டி பையில வேற நம்ம கோர்த்து விட்டுட்டோமே அப்படின்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா விறுவிறுன்னு சாண்டியோட ரூமை தட்டிட்டு இருக்கான். சாண்டி சாண்டி அப்படின்ட்டு அவனும் ஓப்பன் பண்ணுறான். என்னடா என்ன விஷயம் அப்படின்னு. என்னை மன்னிச்சிரு சாண்டி, என்னால் நீ மாட்ட போகிற அப்படின்னு. என்ன சொல்கிற, அந்த ட்ரிங்க்கா அப்படின்னு. ஆமாம் என்னை மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி திரும்பவும் கேட்கும்போது, டே லெஜண்டெல்லாம் மாட்ட மாட்டாங்கடா அப்படின்னு. இவன் என்ன சொல்கிறான் அப்படின்னு அந்த புக்கை போய் ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த புக்கில் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரிங்கை காணோம். எங்கடா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்குபேட்டர் இருக்குது, அதுக்குள்ளே அவன் லாக் பண்ணி வச்சுருக்கான் போல். பார்த்தியா எப்படி அப்படின்னு. இவன் ஷாக் ஆகிட்டு இருக்கான். ஆமாம் இதை மற்றவங்களாம் கண்டுபிடிக்க மாட்டாங்களா அப்படின்னு. இல்லை இது எனக்கானது தான். ஸோ யாரும் இதை யூஸ் எல்லாம் பண்ண மாட்டாங்க, இதுக்குள்ளே இருக்கிறது ரொம்ப சேஃப் அப்படின்னா. இவன் என்ன யோசிச்சான்னு தெரில. இங்கே பாரிஸ் ஆண்டி, நீ இந்த பாட்டிலில் ரொம்ப சேஃபான வேற ஒரு இடத்துல போய், ஏன்னா ஈவுக்கு ஓமையில தான் சந்தேகம் வந்திருக்கு. ஸோ நேராக இந்த இன்குபேட்டரில் தான் அவள் செக் பண்ணி பார்ப்பா அப்படின்னு.
ஓ! அப்படியாடா! அப்படின்ட்டு அவனும் ரொம்ப சீரியஸா கேட்குறான். எதுக்காக ஹீரோ இந்த மாதிரி சொல்றான்றது புரியல. இதுக்கப்புறம் நம்ம ஜின்ன தான் காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா, அந்த எலிகள் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கும்போது, ஐஓயூல இருக்கிறவங்க வந்து சொல்றாங்க, "ஆமா அந்த மீனா எங்க அவள கூப்பிட்டு இந்த டெஸ்ட் ரிசல்ட்ட மட்டும் எடுக்க சொல்லு" அப்படின்னு. "அவ தூங்கிட்டுல இருக்கா, பரவால்ல போய் எழுப்பு" அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்படியே மீனாவ தான் காட்டுறாங்க. இவ வந்து அவங்க அக்கா கிட்ட தான் ஃபோன் பண்ணி பேசிட்டு இருக்கா. "என் மானம் போச்சு, மரியாதை போச்சு. அந்த டூரிஸ்டர் முன்னாடி நான் வந்து ஒரு கல்ப்ரிட் மாதிரி மாட்டிக்கிட்டேன். ஆனா, அவன் வந்து இந்த விஷயங்கள யார்கிட்டயுமே சொல்ல மாட்டேன்னு தான் சொன்னான். அதுக்கு பதிலா அவனுக்கு நான் வந்து ஹெல்ப் பண்ணணுமா? எப்படி நான் பண்ணுவேன்? இதெல்லாம் என்னால முடியாது. நான் வந்து காங் கிட்ட இத ரிட்டர்ன் குடுக்க போறேன். எனக்கு அந்த $500 பில்லியன் வேணாம் அப்படின்னு. இவ இப்படி சின்சியரா பேசிட்டு இருக்காளா? வெளிய பார்த்தீங்கன்னா, நம்ம ஜின் வந்திருப்பான் அவள கூப்பிடுறதுக்கு. எது $500 பில்லியன் அப்படின்ட்டு அவனுமே ஷாக் ஆயிடுறான். அந்த டாக்டர் பொண்ணு பார்த்தீங்கன்னா கத்திட்டு இருக்கா. "அடே பைத்தியமா நீ? அவன் என்ன ஒருத்தவன போய் கொலை பண்ணு அப்படி இப்படின்லாம் சொல்ல போறான். அவன் என்ன கேட்குறானோ அத பண்ணி தொல. $500 பில்லியன் விட முடியாது" அப்படின்னு. இங்க பாருக்கா, அப்படியே இருந்தாலும் நம்ம இந்த காச எப்படி கிளைம் பண்ண முடியும்? அதனால தான் பூமிக்கு வர முடியாதுல்ல. சாண்டி, காங், அப்புறம் ஹீரோ இவங்க மட்டும் தானே பூமிக்கு ரிட்டர்ன் போவாங்க அப்படின்னு. அட உன்னோட ஹெல்த் இஷ்யூஸ் வந்து சரியில்ல அப்படி இப்படி நான் டேட்டாவ மாத்தி வச்சுர்றேன். அப்ப நீ வந்து பூமிக்கு வருவீல அப்படின்னு. அடி நீ ஒரு டாக்டரா? இந்த விஷயங்கள மட்டும் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா, நம்ம 2 பேர் ஜோலியுமே முடிச்சு விட்டானுங்க. ஸோ இந்த காச நம்மனால கிளைம் பண்ணியும் எடுக்கவும் முடியாது. மாட்டுனா அசிங்கம் தான். அதனால நான் போய் அவன்ட்ட ரிட்டர்ன் குடுத்துறேன் அப்படின்ற மாரி சொல்லிட்டு ஃபோன கட் பண்ணிடுறான். அங்கிட்டு அந்த புள்ளைக்கு பார்த்தீங்கன்னா, பயங்கர கடுப்பாயிட்டு இருக்கா. $500 பில்லியன் இப்படி விட சொல்றாளே அப்படின்னு. இதெல்லாம் ஜின்னுமே கேட்டுட்டு தானே இருந்திருப்பான். ஸோ அவனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாரியா இருக்கு. அப்படியே ஒரு மாதிரி திரும்பி பார்க்குறான். அப்படியே பண மழை இவனை நோக்கி வர மாதிரி இருக்கு. ஸோ இவனுக்கும் பணத்து ஆசை வந்துருச்சா என்னன்றது தெரியல. இதுக்கப்புறமா காங்க தான் காட்டுறாங்க. அவன் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். சரி இந்த லாட்டரி டிக்கெட்டை கொண்டு போய் நம்ம கொடுத்துடலாம் அப்படின்ட்டு மீனா பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்காங்க. நான் அவங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு இவ்வளோ ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னா ஜின்னுமே வந்துட்டு இருக்கான். ஸோ இவ பார்த்தீங்கன்னா அப்படியே பேக்கெட்லேருந்து அந்த டிக்கெட்டை எடுக்க போகும்போது கரெக்டாக ஜின்னு பார்த்தீங்கன்னா வந்து மீனா அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு ஒரு மாதிரி பதட்டத்தில் அந்த டிக்கெட்டை பார்த்தீங்கன்னா திரும்பவும் பேக்கெட்டுக்குள்ளேயே வச்சிடுறா. ஆமாம் நீங்கள் 2 பேரும் தூங்காமல் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அப்போ காங் வந்து கேட்குறான், அம்மா என்கிட்ட என்ன சொல்லணும் அப்படின்னு. அது வந்து அப்படின்னு ஏதோ சொல்ல வராளா? அப்ப அவளோட பாக்கெட்ல பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண அந்த கிளவுஸ் பார்த்தீங்கன்னா, "நீ ஒரு டைம் யூஸ் பண்ண இந்த கிளவுஸ குப்பையில போட மாட்டியா? அதையோட ஏன் சுத்திட்டு இருக்க? எதுக்கு இங்க வந்த? இதுலேருந்து ஏதாவது ஒரு பாக்டீரியா இருந்து அது என்னோட ஈய வந்து அஃபெக்ட் பண்ணுச்சுன்னா என்ன பண்றது? கிளவுஸை நீ மாத்தாம வச்சுக்கிறதுனால நீ எவ்வளோ காசு தான் சேர்த்து வச்சிருவ அப்படி" அப்படின்ட்டு கனா பின்னான்னு திட்டிட்டு இருக்கா. அவ பார்த்தீங்கன்னா கடுப்பாயிட்டு இருக்கா. "டேய் ரொம்ப பேசாதடா. நீ அவ்வளோ காசு வச்சிருந்தா நீ இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருப்பியா?" அப்படின்ட்டு அவ பார்த்தீங்கன்னா குப்பையில அந்த கிளவுஸை போட்டுட்டு இருக்கா. "எதுக்கு நீ இங்கே போடுற? இங்க நீ போடக்கூடாது." ஏன் இது வந்து உன்னோட சொத்தா என்ன? இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் என்ன உன் பேர்லையா இருக்கு? குப்பை தொட்டின்றது எல்லாத்துக்குமே காமன் தான். நான் யூஸ் பண்ணதாண்டா செய்வேன் லூசு பயல அப்படின்ட்டு இவ பார்த்தீங்கன்னா சொல்ல வந்ததை மறந்து இவன் கடுப்பேத்துனதுல பயங்கரமா திட்டி விட்டுட்டு அங்கேருந்து போயிட்டு இருக்கா. இதுக்கப்புறமா அந்த சீஃபை தான் காட்டுறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பலான்னு பார்க்கும்போது அவங்க ரூம்ல பார்த்தீங்கன்னா ஈவ் அப்புறம் அந்த ஜோ அப்புறம் இவங்க 3 பேர் ஒன்றா எடுத்த ஒரு ஃபோட்டோ இருக்கு. ஸோ அதை பார்க்கும்போது இவங்களுக்கு சில விஷயங்கள் ஞாபகம் வருது. இவங்க 3 பேருமே ஸ்பேஸ்க்கு ஒன்றா தான் போயிருந்திருப்பாங்க போல். அப்படியே வெளியே வராங்க. அந்த ஜோ பார்த்தீங்கன்னா ஏதோ ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவரையே அப்படியே கண்ணிமைக்காமல் பார்த்துட்டு இருக்காப்புல. இதுக்கப்புறம் காரில் ரொம்ப டயர்டாக வந்து உட்காந்துட்டு இருக்காங்களா, அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஜோ வந்து உட்காந்துட்டு இருக்கான். இவங்களும் கேட்குறாங்க, ஆமாம் நீ ஈவுக்கு ஃபோன் பண்ணி பேச போகிறேன்னு நான் நினச்சேன், ஏன் இங்கே வந்த அப்படின்னு. ஃபோன் பண்ணேன், அவள் அட்டன் பண்ணல, தூங்கிட்டா போல அப்படின்னு. சரி எல்லா டாக்குமெண்ட்ஸுமே நீ எப்போ சப்மிட் பண்ணுவ? சும்மா சும்மா நீ இங்கே வந்துட்டுருக்க அப்படின்னு. கூடிய சீக்கிரமாகவே எல்லாத்தையுமே நான் சப்மிட் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஆக்சுவலாக நீங்கள் எந்த போகிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 2 பேரும் ஒரு மாதிரி பார்த்துக்கிறாங்க. அதுக்கப்புறமா சாயை காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு கால் பண்ணுறா, என்னை மன்னிச்சிரு, உங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம நான் இந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ணிட்டேன், உனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக தான் இருக்கும் அப்படின்னு. அப்போது ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கான், நான் வந்துட்டு உனக்கு தகுதியான ஒரு ஆளே கிடையாது அப்படின்னு. அப்போல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, காங்க வந்து கம்பேர் பண்ணும்போது நான் வந்துட்டு அந்த அளவுக்கு ஒர்த்து கிடையாது தான், அதனால் இந்த என்கேஜ்மெண்ட் மற்ற விஷயங்கள் எல்லாமே நம்மளுக்கு வேண்டாம், என்னை மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை வச்சிட்றான். இவளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியா இருக்குது, என்ன இப்படி சொல்கிறானே அப்படின்னு. இதுக்கப்புறம் ஹீரோவோட 3 ஆன்டிஸ் இருக்காங்கள்ல, அதாவது அம்மாக்கள், அவங்க எல்லோரும் பார்த்தீங்கன்னா இந்த குறியெல்லாம் பார்ப்பாங்கள்ல, அதாவது ஜாதகம் பார்ப்பாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு பிளேஸ்க்கு தான் வந்திருக்காங்க. என் பையனுக்கும் இவளுக்கும் கல்யாணம் ஆக போகுது, ஸோ இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா நல்லா இருப்பாங்களா அப்படின்ட்டு இவங்களும் பார்த்தீங்கன்னா பார்க்குறாங்க. இந்த பையன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கானே, அம்மா அப்பா இல்லாமல் வளர்ந்துருப்பான், காசுக்கும் ரொம்ப கஷ்டப்படுறான், ஸோ இவன் ரொம்ப அன்லக்கியான ஒரு பர்சன் அப்படின்னு. அப்படியா,
சரி, பொண்ணுங்க விஷயம் அது லக்கா இல்லையா? அத மட்டும் பார்த்து சொல்லுங்க அப்படின்னு. இந்த மூஞ்சிய எங்க இருந்து பிடிச்சீங்க? பார்த்தாலே காசு கொட்டி கிடக்குற மாதிரி தான் இருக்கு. இவள கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அப்படின்னா, இவகிட்ட இருக்கிற சொத்து எல்லாமே இவனுக்கு தான் வரும். இவன் நல்லா வாழுவான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்கல்ல. இவங்க 3 பேத்துக்கும் பார்த்தீங்கன்னா, அப்பாடா புள்ள நல்லா இருப்பான், பணக்காரனா இருப்பான் அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஹாப்பியா தான் இருக்கு. ஆனா இந்த அம்மாவோட மூஞ்சி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியா தான் இருக்கு. இது உண்மையை சொல்லுதா பொய்யா சொல்லுதான்னு தெரியல. இதுக்கப்புறம் அப்படியே நம்ம சாயை தான் காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டல்லா இருக்கா. அந்த பிஏ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னாச்சு, எதுவும் வாங்கி தருவா, ஏன் சோகமா இருக்கீங்க அப்படின்ட்டு லிஃப்ட்டுக்காக தான் வெயிட் பண்ணுவா. உள்ள பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா இருக்காங்க. உள்ள வந்து தொலை அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாரு. ஸோ இவளும் பார்த்தீங்கன்னா போய் நிற்கிறா. எந்த ஃப்ளோருக்கு போற, சொல்லுன்னு கேட்குறாரு. ஆனால் இவ எதுவுமே சொல்ல மாட்டா. அப்படியே கீழே உட்காந்து நேற்று நான் பண்ண விஷயங்களுக்கு என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, உனக்கு அந்த ஹாங்க தானே ஃபர்ஸ்ட் பிடிச்சிருந்தது, இப்போ அவனை பிடிக்கல. அதே மாதிரி தான் இந்த ஹீரோ பையில உனக்கு பிடிச்சிருக்கா, அப்புறம் பிடிக்காம போகும். உனக்கு எனக்கு ஏன் ஹாங்க பிடிச்சதுன்னு தெரியுமா? ஏன்னா அவன் வந்து உன்னை அந்த அளவுக்கு லவ் பண்ணான். அதனால தான் எனக்கு அவனை பிடிச்சிருந்தது. சொன்னா கேளு. ஹீரோ பையன் வந்து உன்னை லவ்வே பண்ணல அப்படின்னு. அது எனக்கும் தான் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்ற. அப்படி அவனுக்கு தெரியுமா? அப்பனா நீ அவனை விட்டு வந்துரு, நீ வந்து காங்க வந்து கல்யாணம் பண்ணிக்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது, ஆனா அந்த எக்கு ஸ்பேம் எல்லாத்தையுமே அவன்கிட்ட கொடுக்க சொல்லுங்க, அவன் இந்த விஷயங்களை கரெக்டா பண்ணுவான் அப்படின்னு. அவருக்கு பார்த்தீங்கன்னா கடுப்பாயிட்டு இருக்கு. இவ இதை விட மாட்டா போலயே அப்படின்னு. இதுக்கப்புறம் சாயோட அண்ணியை தான் காட்டுறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ஹீரோட ஃப்ரெண்டை தான் மீட் பண்றதுக்காக வந்திருக்காங்க. அவன் வந்து ஒரு டெலிவரி பார்த்துட்டு இருக்கான். ஸோ அந்த குழந்தை அழுகிற சத்தம் எல்லாமே இவங்க வெளியே நின்று கேட்குறாங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி ஏக்கமா இருக்கு. இந்த வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு அவனும் வந்துட்டு இருக்கான். ஹீரோட்ட பேசுனீங்களா, என்னாச்சு ஏதாச்சு அப்படி எல்லா விஷயங்களுமே நல்லா தான் போயிட்டு இருக்கு. நீங்க வந்துட்டு ரொம்ப ஹாப்பியா ஹெல்த்தியா மட்டும் இருங்க, அது போதும் அப்படின்ட்டு. அந்த டைமும் ஒருத்தர் வந்து கூப்பிட்றாரு, உங்களை சேர்மன் கூப்பிட்றாங்க அப்படின்னு. ஸோ அங்கே போய் பார்த்தா அந்த காங் வந்து ஃபர்டிலைசேஷன் பண்ணியிருந்திருப்பான்ல, அதில் வந்துட்டு 7 கரு வந்து ஃபார்ம் ஆயிடுச்சாமா. இதை கேட்டால் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஷாக்கிங்காக தான் இருக்குது. எனக்கு தெரியும் காங் வந்து இதை கரெக்டாக பண்ணி முடிச்சிருவான்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காப்ல. இப்போ சொல்லுமா, நான் உன்னோட டாக்டரை மாற்றினால உனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கா என்ன? காங் வந்து இந்த விஷயங்களை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிச்சுட்டான். ஸோ இப்போ சொல்லு, அவன் ஃபர்தராக இந்த விஷயங்களை பண்ணணுமா இல்லை ஸ்டாப் பண்ணணுமா அப்படின்ட்டு. அந்த எக்ஸ் எல்லாமே மோரல்ஸாக டெவலப் ஆயிடுச்சா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. எது மோரலா, என்னது அது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அதாவது அந்த செல் வந்து அந்த எக்கு வந்து 16 செல்லாக வந்து டிவைட் ஆகுமா, அதுக்கு பேர் தான் மோரல் ஆகும். சரி, அது எப்போ ஆகும் அப்படின்ற மாதிரி இந்த சேர்மன் கேட்கும்போது, அது இன்னைக்கு நைட்டே ஆகிரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதுக்கப்புறம் அது இம்ப்ளான்டேஷனுக்கு தான் ரெடி அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியாக இருக்குது. இப்போ சொல்லு, காங் வந்து இந்த விஷயங்களை பண்ணட்டுமா அப்படின்ட்டு. அவங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு குழந்தை இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்களா என்னன்னு தெரில. இவங்க ரொம்ப தேங்க்ஸ்ன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சாய்க்கு பார்த்தீங்கன்னா நீங்களும் இப்படி மாறிட்டீங்களா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இதுக்கப்புறமா நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா தண்ணி குடிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் வந்திருக்கான். அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மீனா வந்துட்டு இருக்கா. ஆமாம், நீ வந்து யாருக்கிட்டையுமே இந்த விஷயங்களை பற்றி சொல்ல மாட்டியா அப்படின்னு. சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதுக்கு நீ வந்துட்டு ஒரு ஹெல்ப் கேட்டியே, அது என்னது, மனுஷங்களை என்ன கொலை பண்ண சொல்லுவியோ அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அது ரொம்ப சிம்பிள், என்னோட எக்ஸாம் மட்டும் நீ கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி வைக்கணும் அப்படின்னு. எது எக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறா. இவனும் ஒரு மாதிரியாக தான் பார்த்துட்டு இருக்கான். இதுக்கப்புறம் சாண்டி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி உட்காந்துட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு ஜின் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்கான். ஆமாம், நீ என்னடா பண்ணுற அப்படின்னு. எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குடா, என் ஒய்ஃபு அப்புறம் என்னோட வீட்டெல்லாம் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு. ஆமாம், நீ புதுசாக ஒரு வீடு வாங்கணும்னு சொன்னியே, வாங்கிட்டியா? இல்லைடா, வாங்கணும்டா, அதுக்கு காசு தேவைதானே அப்படின்னு. ஆமாம், இது என்ன கேள்வி, காசு தேவைதான் அப்படின்னு. அப்போ இவன் பார்த்தீங்கன்னா காதில் குசு குசுன்னு எதையோ சொல்லிட்டு இருக்கான். அப்படியே இவனோட மூஞ்சில பார்த்தீங்கன்னா ஒரு பிரகாசமான ஒரு ஒளி, காசு எல்லாமே இவனை தேடி வர மாதிரி இருக்கு. இதுக்கப்புறமா நம்ம ஈவை தான் காட்டுறாங்க. அந்த அடிப்பட்ட எலி இருக்கும்ல, அதை ஆப்ரேஷன் பண்ணியிருந்திருப்பாங்கல்ல, அந்த எலியை தான் பார்த்துட்டு இருக்கா. ஆமாம், இவங்களோட ஆளு பூமியில் என்ன பண்ணுறாங்க, நல்லா இருக்காங்களா அப்படின்னு. அதெல்லாம் நல்லா தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. சரி, சீஃப் எங்க வந்துட்டாங்களா அப்படின்னு. இல்லை, இன்னும் அவங்க வரல அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஏன் இவ்வளோ லேட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு இவ பார்த்தீங்கன்னா வீடியோ கால் பண்ணுறா. அப்படியே அங்கே தான் காட்டுறானுங்க. அவங்க ட்ரெஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கங்கன்னு கிடக்கு. அந்த பெட்டில் தான் இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா இருக்கு. அந்த பெட்டில் வந்து இந்த சீஃபும் ஜோவும் பார்த்தீங்கன்னா ஒன்று மண்ணா இருக்கானுங்க. அப்படியே தெரியாமல் காலை நீட்டும் போது அந்த ஃபோன் கீழே விழுந்து அட்டன் ஆகிருது. இவனும் பார்த்தீங்கன்னா ஹலோன்ற மாதிரி பேச போகிறா. பட் அங்கங்கே ட்ரெஸ் எல்லாம் கிடக்கா. என்னடா இது சரியில்லையே அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கா. அவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்து கட் ஆகிருக்கும், நீ வா அப்படின்ட்டு அவன் கிசெல்லாம் பண்ணிட்டு இருக்கானா. அந்த பொண்ணு சொல்கிற ஏதாவது அர்ஜென்ட்டாக இருக்கும்டா, நான் போயிட்டு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு. அதெல்லாம் இருக்கட்டும், அதை நீ அப்புறமாட்டி பண்ணிக்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. காதில் இவளுக்கு விழுகுது, என்ன நம்ம ஆளு சத்தம் மாதிரி கேட்குதே அப்படின்னு. ஆமாம், இதுக்கு முன்னாடி நான் கேள்விப்பட்டேன் நீ ஈவ் கூட ஒன்று மண்ணா இருந்த அப்படின்னு, அது உண்மையா அப்படின்னு.
இவளும் பார்த்தீங்கன்னா கேட்குறா, இவன் என்ன சொல்ல போறா அப்படின்னு. இல்லையே, அதெல்லாம் இல்லையே. ஆமா, அவளுக்கு வந்து பசங்களே பிடிக்காது. அவ யாரையுமே டேட்டும் பண்ண மாட்டா அப்படின்ற மாரி இந்த பொண்ணு சொல்லும்போது, அவளுக்கு பசங்கள பத்தி ஃபுல்லா எதுவுமே தெரியாது அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்கான். ஈவுக்குலாம் பார்த்தீங்கன்னா பயங்கர வெறியாயிட்டு இருக்கு இத கேட்கும்போது. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவ தான் காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா பல்லெல்லாம் தேய்ச்சிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஈவ் வந்துட்டு இருக்காங்க. டேய், அந்த ஒயின் பாட்டில் எங்க இருக்குன்னு சொல்லு அப்படின்னு. அதெல்லாம் எனக்கு தெரியாதுன்ட்டு இவன் கலர பார்க்குறானா, எல்லாருமே ஏன்டா இப்படி இருக்கீங்க? வாய திறந்தாலே பொய். பார்த்து 3 நாள் தான் ஆகுது. ஆனா என்ன பிடிச்சிருக்குன்னு வந்து சொல்ற. ஆனா உனக்கு வந்து ஒரு பார்ட்னர் இருக்கா? எல்லா பசங்களுமே இப்படிதான் கேவலமா இருக்கீங்க. அனிமல்ஸ விட ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கீங்க. கருமம். எனக்கு இதெல்லாம் நினைக்கும்போது ஒரு மாதிரி அருவருப்பா இருக்கு அப்படின்ட்டு. அந்த ஜோ வந்து இவளை சீட் பண்ணிட்டான் அப்படின்ற விஷயங்களை இங்க ஹீரோட்ட பார்த்தீங்கன்னா வந்து கொட்டி தீர்த்துட்டு இருக்காங்க. அவன் கடுப்பாயிட்டு இருக்கான். இங்க பாருங்க, ஏதோ எனக்கு உங்க மேல ஃபீலிங்ஸ் வந்துச்சு, அது உங்ககிட்ட வந்து நான் சொன்னேன் தான். அது வந்து நான் குடிச்சிருந்தேன், அதனால அந்த மாதிரி சொல்லிட்டேன். அதுக்கு நீங்க இந்த மாதிரிலாம் பேசி என்ன இன்சல்ட் பண்ணக்கூடாது. இதுக்கப்புறம் எப்படி நான் உங்க மூஞ்சில முழிப்பேன் அப்படின்னு. அந்த டைம் அந்த சீஃப் பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்றாங்க. இவளும் ஒரு மாதிரி பார்த்துட்டு அட்டன் பண்ணுவோமா வேணாமா அப்படின்ற மாதிரியே பார்க்குறா. சரி அட்டன் பண்ணலாம் அப்படின்ட்டு அட்டன் பண்ணும்போது, ஆமா சொல்லு, கால் பண்ணியிருந்தேன், என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இவளுக்கு இதை பத்தி கேட்போம் வேணாமா அப்படின்ட்டு ஒரு மாதிரி கடுப்பா வேற இருக்கு. சரி இப்போதைக்கு நம்ம கேட்க வேணாம் அப்படின்னு ஸ்பேஸ்ல வந்து ட்ரிங்க் பண்றாங்க அப்படின்னு. எது ட்ரிங்க் பண்றாங்களா? என்ன சொல்ற? அது அந்த ஹீரோ பையன் தானே, எனக்கு நல்லாவே தெரியும்ட்டு. இவ எதுவுமே சொல்லலையா? அப்ப சாண்டியா அவனா இந்த வேலையை பார்த்தான். ஃபர்ஸ்ட் நீ அதுக்கான எவிடன்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ண, இன்ச் பை இன்ச்சா நீ செக் பண்ண அந்த பாட்டில் எங்க இருக்கு அப்படின்னு வந்துட்டு நம்ம ரொம்ப ஈஸியாக விடக்கூடாது. அப்புறம் வந்து ரொம்ப பெரிய பிரச்சனை வந்துடும் அப்படின்னு. சரி ஓகேன்ட்டு அவள் ஃபோனை கட் பண்ணிடுறா. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா அந்த இன்குபேட்டரை வந்துட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறான். உள்ள வந்து அந்த பாட்டில் எதுவுமே இல்லை. இவனுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த டைம் அந்த சாயோட அண்ணி வந்து ஃபோன் பண்றாங்க. அப்போ இவன் சொல்லிட்டு இருக்கான், எனக்கு எக்கு, ஸ்பேமு, அப்புறம் ஒரு இன்குபேட்டர் எல்லாமே கிடச்சிருச்சு, நீங்க ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு. ஸோ இந்த எக் அண்ட் ஸ்பேமை வைக்கிறதுக்காக தான் இந்த இன்குபேட்டர்லேருந்து பாட்டில் எல்லாம் எடுக்க சொல்லியிருந்திருப்பான் போல். ஆனால் அந்த அம்மா பார்த்தீங்கன்னா இல்லை, நீ வந்துட்டு இதை ஸ்டாப் பண்ணிடு, காங்கே இந்த விஷயங்களை பண்ணட்டும், ஏன்னா நீ மாட்டிடுவியோன்னு எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு. அட என்னை பற்றி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவங்க பார்த்தீங்கன்னா ஃபோனை வச்சிடுறாங்க. இவனுக்கு ஒரு மாதிரி கடுப்பாக இருக்குது. ஸோ திரும்ப திரும்ப ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கா. ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா ஃபோனை எடுக்க மாட்டுறாங்க. அப்புறம் எதுக்கு நம்ம இங்கே இருக்கணும், நம்ம வீட்டுக்கே போயிடலாமா அப்படின்ற மாதிரி தான் அவன் யோசிக்கிறான். இதுக்கப்புறம் அந்த காங்கை தான் காட்டுறாங்க. அவன் பார்த்தீங்கன்னா அந்த எக்கை தான் செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். ஸோ அந்த மோரலா அப்படின்னு சொன்னாங்கல்ல, அது பார்த்தீங்கன்னா டெவலப் ஆயிருக்கு. உடனே அந்த சேர்மனுக்கு பார்த்தீங்கன்னா கால் பண்ணி சொல்லிட்டு இருக்கான், நம்ம வந்து ஜெயிச்சிட்டோம், நான் வந்து உங்களுக்கு ஒரு ஹாப்பியான ஒரு விஷயத்தை தான் சொல்ல வந்திருக்கேன். அந்த எக்கு வந்துட்டு மோரலா டெவலப் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் இம்ப்ளான்டேஷன் மட்டும்தான் அப்படி. அவருக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பி ஆயிடுது. அப்படியா, அப்போ எனக்கு அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே சென்ட் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி ஓகே நான் சென்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா ஃபோனை கட் பண்ணிடுறான். இந்த சைடு நம்ம ஈவை காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா சாண்டியோட பெட்டில் போயிட்டு அந்த பாட்டிலாம் தேடிடுறா. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா பின்னாடியே வந்திருப்பான் போல. பார்த்தியா, கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அவன் எங்கே இருக்கான்? அவன் அந்த லேப்ல தானே இருக்கா அப்படின்னு. இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்கிறான். வாயை திறந்தாலே பொய் மட்டும்தான், நகர்றா அப்படின்ட்டு. இவ பார்த்தீங்கன்னா அந்த லேபுக்கு தான் வந்துட்டு இருக்கா. இந்த சைடு அந்த காங் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ எல்லாத்தையுமே வந்து ஆல்மோஸ்ட் சென்ட் பண்ணிட்டான். அந்த டைம் தான் ஈவ் பார்த்தீங்கன்னா கத்திட்டே உள்ள வந்துட்டு இருக்கா, சாண்டி சாண்டி அப்படின்னு. இந்த சத்தம் கேட்டோன்னு எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. சரி இந்த இன்குபேட்டரில் வச்சிடலாம் அப்படின்ட்டு கரெக்டாக வைக்க போகும்போது ஈவ் பார்த்தீங்கன்னா அதை வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க. டே இது என்னடா 37 டிகிரி செல்சியஸில் வச்சிருக்கா, இப்படி வச்சிருந்தீங்கன்னா அந்த ஈ வந்து செத்து போயிருமே அப்படின்னு. அதாவது அந்த ஈ முட்டை வந்து இறந்து போயிரும்ல அப்படின்னு. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்துட்டு அடைச்சிடுறான். அவளுக்கு ஒரு மாதிரியா இருக்குது, எதுக்கு இவன் இப்படி பண்ணுறான் அப்படின்னு. இதுக்கப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த லேப்டாப்பை நோட் பண்ணுறான். அந்த இமேஜ் எல்லாமே சென்ட் பண்ணியிருந்திருப்பான்ல, அது அப்படியே இருக்குது. சரி இதை நம்ம க்ளோஸ் பண்ணிடலான்ட்டு இவன் வரும்போது கரெக்டாக ஈ பார்த்தீங்கன்னா பார்த்துடுறாங்க. ஆமாம் இது என்ன இமேஜ் அப்படின்ட்டு. அது வந்து அது இந்த ஈயோட கருதான் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, என்ன சொல்கிற, அது 0.2 மில்லிமீட்டர் இருக்கே, இது ஹியூமனோட எக் மாதிரியே இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா உத்து பார்க்குற, இது ஹியூமனோடது தானே, அப்போ நீ இங்கே வந்து ஃபர்டிலைசேஷன் ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கியா, எவ்வளோ தைரியம் இருந்தது அப்படின்னா நீ வந்துட்டு எக் அண்ட் ஸ்பேமை ஸ்பேஸ்க்கு கொண்டு வந்திருப்ப. இந்த விஷயங்கள் வந்து லாக் அகைன்ஸ்ட்னு உனக்கு தெரியுமா தெரியாதா, எதுக்கு நீ இந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்க, ஃபர்ஸ்ட் அந்த இன்குபேட்டரை ஓப்பன் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவன் பார்த்தீங்கன்னா அப்படியே டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கிறான். ரெண்டு பேருமே ஒரு மாதிரி பார்த்துக்கிறாங்க. ஸோ அந்த இமேஜை தான் செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. இது உண்மைக்குமே ஹியூமனோட மொரலா தான், அப்போ அதோட சாம்பிளுமே இங்கே தான் இருக்குமா. அப்போ காங் வந்து சொல்லிட்டு இருக்கான், நான் சொல்கிறத ஒரு நிமிஷம்னாச்சு கேளுங்களேன் அப்படின்னு. ஜின்னு பார்த்தீங்கன்னா பயங்கர கட்டுப்பாகி அவனோட மூஞ்சிலே பார்த்தீங்கன்னா குத்திட்டு இருக்கான். மரியாதையா அந்த இன்குபேட்டரை ஓப்பன் பண்ண அப்படின்னு. இவனும் பார்த்தீங்கன்னா வேற வழி இல்லாமல் அதை ஓப்பன் பண்ண, அதுக்குள்ளே இருக்கிற அந்த சாம்பிள் எடுத்து இவங்க செக் பண்ணி பார்க்குறாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா ஆர்வமாக வந்து பார்க்குறான். அது பார்த்தீங்கன்னா மோரலாவாக டெவலப் ஆகிருக்கு. ஸோ இவங்க எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஷாக்கிங்காக இருக்குது. ஹீரோக்கெலாம் ரொம்ப ஷாக்கிங்காக தான் இருக்குது.
அதே சமயம் இந்த சேர்மனை தான் காட்டுறாங்க. இவர் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க, நம்மளோட அந்த மோரலா எல்லாமே வந்ததுக்கப்புறமா நம்ம பெஸ்ட்டான டாக்டர்ஸ் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணுறேன், இதுக்கப்புறம் ஹீரோ வந்து உன்னோட டாக்டர் கிடையாது அப்படின்ட்டு. ஸோ இந்த அம்மாவுக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு குழந்தை பிறக்க போகுதே அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஹாப்பியாக தான் இருக்குது. அப்புறம் இதுக்கப்புறம் ஹீரோக்கும் நம்மளுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது, அவனை வந்து நம்ம ஃபேமிலிக்குள்ளே நான் சேர்த்துக்க மாட்டேன், ஸோ அதுக்கு பதிலாக நீ வந்து காங்க கல்யாணம் பண்ணிக்கோ, ஹாங் தானே இந்த விஷயங்கள்லாம் பண்ணா அப்படின்னு அவளுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர வெறியாயிட்டு இருக்கு. இந்த சைடு நம்ம ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா கிளின்னு கிழிச்சிட்டு இருக்கா. ஹியூமனோட எக்ஸ் அண்ட் ஸ்பெர்ம்ஸை வந்து ஸ்பேஸ்க்கு இது வரைக்கும் யாருமே கொண்டு வந்தது கிடையாது. இந்த எக்கை எப்படி நீ கொண்டு வந்த, உன் கூட ஹெல்ப் பண்ணது யாரு, எப்படி இந்த எக்கு ஃபஸ்ட்டு உனக்கு கிடச்சிது அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்ருக்கா. இந்த எக்கை வந்து பேங்க்லேருந்து தான் டொனேட் பண்ணாங்க, ஸோ அதை வச்சு தான் நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கலான்றதுக்காக தான் அப்படின்னு. சரியா, அந்த ஸ்பெர்ம் யாரோடது, உன்னோடதே நீ யூஸ் பண்ணிக்கிட்டியா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இல்லை அது வந்து சாண்டியோடது அப்படின்னு. எது என்னோடதா அப்படின்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா பயங்கர ஷாக் ஆகிட்டு இருக்கான். ஆமாம், நீ வந்துட்டு ஃப்ரீசரில் வச்சுருந்தீல அந்த சாம்பிளை தான் நான் எடுத்து யூஸ் பண்ணேன் அப்படின்ட்டு. என்னடா சொல்கிறீங்க, அப்போ இது எல்லாமே என்னோட குழந்தைங்களா அப்படின்ற மாதிரி அவன் ஷாக் ஆகிட்டு இருக்கான். என்னை மன்னிச்சிருங்க, நான் வந்து ரூல்ஸை பிரேக் பண்ணிட்டேன் தான், ஆனால் சாண்டினாலேயுமே வந்துட்டு குழந்தை பெற்றுக்க முடியாது தானே, ஏன்னா அவனோட ஸ்பெர்மில் வந்துட்டு ஜெனட்டிக் ப்ராப்ளம் இருக்குது. பட் நான் வந்துட்டு இங்கே 0 கிராவிட்டியில் இதை வந்து ஃபர்டிலைசேஷன் பண்ணியிருக்கேன், இது நல்ல விஷயம் தானே அப்படி. எது நல்ல விஷயம், நீ பெர்மிஷனே இல்லாமல் லீகலாக இந்த விஷயங்களை பண்ணியிருக்க, நீலாம் ஒரு சயின்டிஸ்டா அப்படின்ற மாதிரி இவங்க கேட்குறாங்க. இப்போ நான் என்ன கொலை குத்தம் பண்ணிட்டேன், பூமியில் எத்தனை பேர் குழந்தை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு சூசைட்லாம் பண்ணிக்கிறாங்க, ஸோ அவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தானே, இந்த மாதிரி நம்ம பண்ணலாம் தானே அப்படின்னு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்ல மாட்டாங்களே, நீங்கள் அந்த எலியை டெய்லி வாஷ் பண்ணிட்டு இருக்கீங்க, அது எப்போ இன்டிமேட் ஆகும், எப்போ வந்துட்டு குட்டி போடும் அப்படின்னு. அது நீங்கள் பண்ணுறது கரெக்டு, ஆனால் ஹியூமன்ஸுக்கு நான் இதை வச்சு பண்ணுறது தப்பா அப்படின்ட்டு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரே வார்த்தையில் சொல்லிடுறா, நான் வந்துட்டு இதை அழிக்க போகிறேன் அப்படின்ட்டு. எல்லாத்துக்குமே ஒரு மாதிரியா இருக்கு. சாண்டி பார்த்தீங்கன்னா அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி அழுது உட்காந்துட்டு இருக்கான். ஏன்னா அவனுக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும் போல். கிட்டத்தட்ட 6 எக்ஸ் இருக்குது. ஸோ அதை பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்கான். அவனோட கண்ணீர்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே மிதந்து போயிட்டுருக்கு. இவன் அந்த சாம்பிளை எடுத்துகிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கா. அப்போ ஹீரோ வந்து அப்படியே மெதுவாக கேட்குறான், இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. என்னடா மனசுக்குள்ளே உனக்கு குழுன்னு தானே இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக தானே இருக்குது அப்படின்ற லூசுத்தனமாக பேசிகிட்டு இருக்க. உன்னோட கோலும் என்னோட கோலும் இங்கே ஒன்று தான், இப்போ நம்ம அந்த எக்ஸை வந்து காப்பாற்றி ஆகணும், இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவன் பார்த்தீங்கன்னா அமைதியாக இருந்துகிட்டு இருக்கான். ஸோ இதுக்கு மேலே வேலை இல்லைன்ட்டு பேசி அப்படின்ட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோன்ட்ட வந்து பேசி பார்க்குறான், நீ வந்துட்டு இந்த செல்ஸை வந்து தயவு செஞ்சு அழிச்சிடாத, ஏன்னா அது உயிரோடு இருக்குது அப்படின்னு. இது ஜஸ்ட்டு வந்து ஒரு செல்லு தான், 16 டிவைட் ஆகிருக்கு, அவ்வளோதான் அப்படின்னு. என்ன பேசிகிட்டு இருக்க, அது வந்துட்டு ஒரு உயிர் தான், அது ஒரு குழந்தை அப்படின்னு. இங்கே பாரு, இந்த எமோஷனல் எல்லாத்தையுமே நீ பூமியில் போய் பேசி, இங்கே இருக்கிற ரேடியேஷன் வைப்ரேஷனால் இந்த எக்கு எப்படி டெவலப் ஆகும்னே சொல்ல முடியாது, அது ரொம்ப பெரிய ஆபத்தாக கூட இருக்கலாம், ஏன் மாஸ் கேன்சராக கூட இருந்திருக்கலாம். ஸோ இதை நம்ம பூமிக்கு கொண்டு போகும்போது என்ன ஆகும், எல்லாருமே செத்து தான் போகணும், சொன்னால் கேளு, மரியாதை இங்கேருந்து போ அப்படின்ட்டு. இவங்க பார்த்தீங்கன்னா அந்த கிராஷ் பண்ணுற மிஷினில் கொண்டு போய் வைக்க போகிறாங்க. இவனும் பார்த்தீங்கன்னா தடுக்கிறான், என்னென்னமோ பேசி பார்க்குறான், ஆனாலும் அவங்க பார்த்தீங்கன்னா கேட்குற மாதிரியே கிடையாது. இது ரொம்ப பெரிய டேஞ்சர் அப்படின்னா அந்த கிராஷ் பண்ணுற மிஷினில் பார்த்தீங்கன்னா போட்டுறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா சுக்காக உடஞ்சி போயிடுது. ஹீரோக்கெலாம் பார்த்தீங்கன்னா அழுகையே வந்துடுது. ஸோ ஒரு மாதிரி வெக்ஸாகி சொல்லிட்டு இருக்கா, நீ ஒரு கொலகாரி அப்படின்னு. என்ன சொன்ன அப்படின்னு. ஆமாம், நீ ஒரு கொலகாரி, ஒரு உயிரை கொண்டுட்ட, ஒரு உயிர் இல்லை 6 உயிரை நீ கொண்டுட்ட அப்படின்னு. ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா அப்படியே பார்க்குறாங்க. திரும்பவும் சொல்லுவேன், நீ ஒரு கொலகாரி தான். உன் மேலே போய் எனக்கு ஃபீலிங்ஸ் வந்தது பாரு, அதை நினச்சி நான் ரொம்ப ரிக்ரெட் பண்ணுறேன். என்னோட உயிரை ரொம்ப ரிஸ்கில் வச்சு உன்னை காப்பாற்றுறதுக்காக வந்தேன்ல, அது ஏன்டா அப்படி பண்ணோன்னு நினைக்கிறேன். அப்படியே உன்னை சாக விட்டுருந்துருக்கணும். எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, அது ஓகேவான்னு கேட்டேன்ல, அதை நான் திரும்ப வாங்கிக்கிறேன். இதுக்கப்புறம் எனக்கு எதுவுமே கிடையாது அப்படின்னு. ஓகே, எனக்குமே இதுதான் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் அந்த சீஃபுக்கு பார்த்தீங்கன்னா கால் பண்ணி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. அங்கே இருக்கிற எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க, என்னமா சொல்கிற அப்படின்னு. இதுக்கப்புறம் காங்குக்கு பார்த்தீங்கன்னா வீடியோ கால் பண்ணி தான் பேசிகிட்டு இருக்காங்க. நீ எதுக்காக இந்த மாதிரி இல்லீகலாக எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்க, உனக்கு அதுக்கான ரைட்ஸ் யார் கொடுத்தா, இதுக்கப்புறமா நீ வந்துட்டு ஒரு அஸ்ட்ரானாட்டே கிடையாது, உடனே நாங்கள் வேலையை விட்டு தூக்குறோம், நீ இப்போ கண்டினியூ பண்ணுற அந்த ப்ராக்ரஸ் எல்லாத்தையுமே ஈவ் வந்து கண்டினியூ பண்ணிப்பாங்க, இனி நீ 3 நாளில் ரிட்டன் பூமிக்கு வந்துடுவீல்ல, அதுக்கப்புறம் உனக்கான பனிஷ்மெண்ட்டை நீ வந்து அனுபவிக்கலாம் அப்படின்ட்டு அவங்க கட் பண்ணிடுறாங்க. இவங்களுக்குலாம் என்ன பண்ணுறதுனே தெரியல. இதுக்கப்புறமா ஈவ் பார்த்தீங்கன்னா அந்த மைக்ரோஸ்கோப் எல்லாத்தையுமே கழட்டிட்டு இருக்காங்க. ஹீரோ பார்க்குறான், இவையே இதை பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு. ஆமா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஏன் பார்த்தா தெரியலையா, இந்த மைக்ரோஸ்கோப்பை தான் கழட்டிட்டு இருக்கேன், இதுக்கப்புறம் தப்பாக நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாதுல்ல அப்படின்ட்டு.
இவன் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கான், "இங்க பாருங்க, நான் வந்து $70 பில்லியன் கொடுத்து இங்க வந்திருக்கேன். நான் ஸ்பெர்மோட மோட்டிலிட்டி எல்லாம் நான் செக் பண்ணணும். ஸோ எனக்கு அந்த மைக்ரோஸ்கோப் வேணும்." அப்படின்ற மாரி சொல்லும்போது, "ஆமா, நீ காசு குடுத்து தான் இங்க வந்திருக்க. யாரும் இல்லன்னு சொன்னா? நீ அந்த ஸ்பெர்ம வந்து ஸ்டடி பண்ணணும் அப்படின்னா தாராளமா பண்ணிக்கோ. மெயின் லேப்ல வந்து மைக்ரோஸ்கோப் இருக்கு. அதுவும் சிசிடிவி கேமரா இருக்கு. ஸோ அந்த ஃபுட்டேஜுக்கு கீழ நீ வந்து ஒர்க் பண்ணு. ஒண்ணும் தப்பில்லையே." அப்படின்ட்டு இந்த அம்மா பார்த்தீங்கன்னா அத பூட்டி லாக் பண்ணிருது. ஹீரோக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. காங் பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள சீஃப் கிட்ட சொல்லலாம் அப்படின்றதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்கான். இந்த சைடு அந்த சீஃபை தான் காட்டுறாங்க. ஸோ அந்த எக் வந்து மாரலா டெவலப் ஆயிட்டு இதுக்கப்புறம் அது பூமிக்கு வந்துருச்சுன்னா நம்மளுக்கு வந்து பேர குழந்தைங்களாம் பிறந்துருவாங்க அப்படின்ட்டு இவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காப்ல. சாய் மட்டும் மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருக்கா. எதுக்கு நீ இந்த மாதிரி உட்காந்துட்டு இருக்க? நம்ம வீட்டுக்கு ஒரு வாரிசு வரப்போகுது, உனக்கு சந்தோஷம் தானே அப்படின்னு. அவ எதுவுமே சொல்லலை. இங்க பாரு, நீ காங்க மட்டும் கல்யாணம் பண்ணிக்கா. அடுத்த 30 வருஷத்துக்கு உனக்கு தான் இந்த கம்பெனி. ஸோ காங்கோட சேர்ந்து நீயும் ஒரு வாரிசை உருவாக்கு, எல்லாம் சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்லலை, ரொம்ப கடுப்போட உட்காந்துட்டு இருக்கால. அப்போ காங் பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணிடுறான். இவரு ரொம்ப ஆனந்தமாக கேட்டுட்டு இருக்காரு, ஆமாம் நீ எப்போ அந்த எக்ஸை வந்து அமுச்சு விட போற அப்படின்ட்டு. ஸோ இவன் வந்து சொல்லிட்டு இருக்கான், என்னை மன்னிச்சிருங்க, அந்த எக் எல்லாத்தையுமே டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க. ஹீரோட்ட இன்னி 3 எக் இருக்கு. அதை நான் வாங்கி நான் ஃபர்டிலைசேஷன் பண்ணலாம் அப்படின்னாலுமே அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா மைக்ரோஸ்கோப் எல்லாத்தையுமே கொண்டு போயிட்டாங்க, வேற வழியே இல்லை, என்னால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு. இதை கேட்ட சேர்மன் பார்த்தீங்கன்னா அப்படியே நெஞ்சை பிடிச்சிட்டு கீழே சரிஞ்சு விழுகிறாப்புல. சாயோட அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுனே தெரில, ஒரு மாதிரி தான் முழிச்சுட்டு இருக்காங்க. இதுக்கப்புறமா நம்ம மீனாவை தான் காட்டுறாங்க. அவள் பார்த்தீங்கன்னா ஹேண்டெல்லாம் வாஷ் பண்ணுறதுக்காக வந்திருக்கு. பின்னாடியே பார்த்தீங்கன்னா ஜின்னுமே வந்துட்டு இருக்கான். ஸோ இவ பார்த்தீங்கன்னா பார்க்குறா, என்னடா அப்படின்னு, இந்த லூசு பையன் இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல அப்படின்னு. இவளும் ஆமாம் ஆமாம் அப்படின்ற மாதிரி மண்டையாட்டும் போது அங்கிட்ட தானே காங்கோட அந்த லாட்ரி டிக்கெட் இருக்குது அப்படின்னு. இவன் ஷாக் ஆயிடுறா, இவனுக்கு அப்புறம் தெரியும் அப்படின்னு. ஸோ நான் சாண்டி கிட்ட வந்து இந்த விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணிட்டேன். அவன் வந்து கொரியா போனதுக்கு அப்புறமா அந்த அமௌண்ட் எல்லாத்தையுமே கிளைம் பண்ணிடுவான். நம்ம வந்துட்டு 3ஆ டிவைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பார்க்குறா. அப்போ என்னோட சிஸ்டர் அப்படின்னு, நீ அந்த லாட்ரி டிக்கெட்டை வந்து கண்டுபிடிச்ச, நான் வந்துட்டு அந்த அமௌண்ட்டை எப்படி கிளைம் பண்ணலாம் அப்படின்ற விஷயங்களை யோசிச்சு சாண்டிகிட்ட போய் இதை கன்வே பண்ணேன். ஆனால் உங்கள் அக்கா என்ன பண்ணா, அவளுக்கு எப்படி கொடுக்குறது அப்படின்னு. இல்லை எங்கள் அக்காவுக்குமே ஒரு பங்கு கொடுக்கணும், அப்போ தான் நான் இதுக்கு ஒத்துப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்ற மாதிரி இவனு சொல்கிறான். இதுக்கப்புறம் அந்த சேர்மனை தான் காட்டுறாங்க. அவரை பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டாங்க. ஸோ இவன் வந்து சொல்லிட்டு இருக்கா, அப்பா இப்போ உங்களுக்கு ஓகே தானே அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நீ ஹீரோக்கு கால் பண்ண, அவனை வந்து ஏதாவது பண்ணி அந்த ஃபர்டிலைசேஷனை பண்ண சொல்லுங்க அப்படின்னு. ஹீரோன் வந்து சொல்லிட்டு இருக்கா, அப்பா ஹீரோனால இதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாது, சொன்னால் புரிஞ்சுக்கோங்க, இதை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஆனால் அவருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதை விட அவங்க அன்னைக்கு தான் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதுக்கப்புறமா நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட கால் பண்ணி தான் பேசிகிட்டு இருக்கா. இந்த மாதிரி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்கிறான். ஆனால் அவனுக்கு மைக்ரோஸ்கோப் வந்து வேணும்ல, அவங்ககிட்ட இருக்கிற 3 எக்ஸை வந்து ஃபர்டிலைசேஷன் பண்ணோன்னா அது கண்டிப்பாக வேணும் தானே அப்படின்னு. ஆனால் இவன் பார்த்தீங்கன்னா கையில் வந்து 2 நீடில் மாதிரி வச்சுருக்கான். ஸோ மைக்ரோஸ்கோப் இல்லாமல் நான் இதில் தான் அதை ஃபர்டிலைசேஷன் ப்ராசஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு. நீ என்ன பைத்தியமாடா, மைக்ரோஸ்கோப் வச்சு நீ இந்த நீடில் வச்சு இன்ஜெக்ட் பண்ணும்போதே உன்னால் ப்ராப்பராக பண்ண முடியாது, ஏன்னா அங்கே 0 கிராவிட்டி, நீனே மிதந்துட்டு தான் இருப்ப. இதெல்லாம் மைக்ரோஸ்கோப் வேற இல்லை. அப்போனா அங்கே இருக்கிற டீம்மேட்ஸ் எல்லாத்துலேயுமே போய் என்னோட காலை நல்லா டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கோங்க, நான் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு அந்த நீடில்ஸை வச்சு ட்ரை பண்ணுறேன்னு சொல்லு அப்படின்னு. இவனுக்கு என்ன மண்டையில் தோணுச்சுன்னு தெரில. உடனே பார்த்தீங்கன்னா அவன் அங்கேருந்து போயிட்டுருக்கான். ஃபோனை கூட கட் பண்ணாமல் அந்த ஃப்ரெண்டு கத்திட்டு இருக்கான், அவன் எங்கே போனான் அப்படின்னு. அதே சமயம் இங்கிட்ட மீனா, சாண்டி, அப்புறம் ஜின் 3 பேர் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஏது அவன் இந்த எக்கை ஒன்று ஹோல்ட் பண்ண சொன்னானா அப்படின்னு. ஆமாப்பா, அவன் கேட்குறத நம்ம பண்ணிடலாம், அப்போ தான் நம்மளுக்கு $500 பில்லியன் கிடைக்கும் அப்படின்னு. அப்போ சாண்டி வந்து கேட்குறான், எதுக்கு அவன் அந்த எக்கை உன்னை வந்து வச்சுக்க சொன்னான், இதுக்கு பின்னாடி ஏதாவது இருக்கா அப்படின்னு. என்னவா இருந்தாலும் என்ன அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது ஹீரோ பார்த்தீங்கன்னா வரான். அப்போது மீனா வந்து சொல்லிகிட்டு இருக்கா, நீ சொன்ன மாதிரி அந்த எக்கை வந்து நான் பாதுகாப்பாக வச்சுருக்கேன், ஸோ நீ காங்கிக்கிட்ட இந்த காசை பற்றி பேசக்கூடாது அப்படின்னு. ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது சாண்டி வந்து கேட்குறான், எதுக்காக நீ அந்த எக்கை வச்சுருக்க, அதை வச்சு நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா பட்டுன்னு சொல்லிட்டு இருக்கான், ஹாங் வந்துட்டு என்ன பண்ணானோ அந்த விஷயங்களை பண்ணுறதுக்காக தான் நான் இங்கே வந்தேன். ஹாங் வந்து பொய் சொன்னால் அது உன்னோட ஸ்பெர்ம் அப்படின்னு.
ஆக்சுவலாக அது வந்து என்னோட பேஷண்ட்டோட ஸ்பெர்ம் அண்ட் எக்கு தான். அவங்களுக்கு குழந்தை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்னு. சாண்டி பார்த்தீங்கன்னா கடுப்பாயிட்டு இருக்கான். அட படுபாவி பயலே, ஹாங்கு இருடா உன்னை நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு. அப்புறம் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கேன், நீங்கள் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணணும் இந்த விஷயத்துக்கு அப்படின்னு. என்ன பைத்தியமா நீ? ஹாங்குக்கு என்ன ஆச்சுன்னு தெரியும்ல, அவனை வேலையை விட்டே தூக்கிட்டாங்க, அதே மாதிரி நாங்களும் நிற்கணுமா? எங்களாலாம் முடியாது அப்படின்னு. டே, நான் அந்த டிக்கெட்டை பார்த்தும் பார்க்காத மாதிரி இருந்துக்கிறேன்னு சொல்கிறேன்ல, அதே மாதிரி இந்த விஷயங்களை நீங்கள் பார்த்தும் பார்க்காத மாதிரி இருந்துக்கோங்க அப்படின்னு. அதெல்லாம் முடியாது, இது ரொம்ப ரிஸ்க்கான விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அப்போ நீங்கள் அந்த $500 பில்லியன் மறந்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இவங்களும் ஒரு மாதிரி யோசிக்கிறாங்க. அப்போது ஜின் வந்து சொல்லிட்டு இருக்கான், சரிடா, நாங்கள் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோன்னே வச்சுக்கோ, மைக்ரோஸ்கோப் இல்லாமல் நீ என்ன பண்ணுவ? அட, நீங்கள் என்னோட காலை டைட்டாக ஹோல்ட் பண்ணால் மட்டும் போதும், நான் வந்துட்டு அந்த நீடில்ஸை வச்சு நான் இன்ஜெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு. இதுக்கப்புறமா சாயோட அண்ணியை தான் காட்டுறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் கூட இருந்தால் அந்த மெமரிஸ் எல்லாத்தையுமே யோசிச்சு பார்க்குறாங்க. ஒரு மாதிரி வெக்ஸான மாதிரி தான் தெரியுது. ஏன்னா அவங்க ஹஸ்பண்டுமே இல்லை, இவங்கனால குழந்தையுமே பெற்றுக்க முடியல. இப்போ நம்ம எதுக்கு இங்கே இருக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஒரு பாலத்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா இவங்க காரை ஸ்டாப் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டு மேலேருந்து கீழே குதிச்சிடுறாங்க. ஸோ இவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்றது தெரியல. இதுக்கப்புறம் இங்கிட்ட நம்ம அந்த க்ரூ மெம்பர்ஸை தான் காட்டுறாங்க. சாண்டிக்கு பார்த்தீங்கன்னா இதை பண்ணுவோமா வேண்டாமா அப்படின்ற மாதிரி யோசனையாக இருக்குது. ஏன்னா இவனுக்குமே வந்துட்டு குழந்தை இல்லாமல் தானே இருக்குது. அதனால அவன் அந்த ஃபீலிங்ஸை வந்து புரிஞ்சுக்கிறான். எல்லாருக்கிட்டையும் சொல்கிறான் நம்ம இந்த விஷயத்தில் ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு. ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா இது பெரிய ரிஸ்க்கு, வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அப்போ ஓகே நானே வந்து ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அங்கே வந்து அவங்க ஒய்ஃப் கூட எடுத்து அந்த ஃபோட்டோவை ஒட்டி வச்சுருக்கேன். அதை பார்க்கும்போது ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது. இதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு தான் வராங்க. அதான் இவங்களோட சூட்டெல்லாம் வச்சுருப்பாங்கல்ல, அந்த இடத்துக்கு தான். ஆமாம், இவன் ஏன்டா இந்த இடத்துக்கு வர சொன்னான்? ஆனால் ஆல்ரெடி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுருக்கான் அப்படி. அந்த டைமு சாண்டி மேலே பார்த்தீங்கன்னா யாரோ கை வைக்கிற மாதிரி இருக்குது. இவங்களும் திரும்பி பார்த்தா அந்த சூட்டு தான். அவங்க 2 பேரும் பயந்தே போயிடுறாங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா ஹீரோ இருக்கான். நீ என்னடா பண்ணிகிட்ருக்க அப்படின்னு. அது ஒன்றும் இல்லைப்பா, இந்த ஜீரோ கிராவிட்டியில் வந்து ரொம்ப வந்து பறந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த சூட் போடும்போது கொஞ்சம் கனமாக இருக்கும்ல, அந்தளவுக்கு நான் பறக்க மாட்டேன். ஸோ நீங்களும் வந்து டைட்டாக ஹோல்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்ல அப்படின்னு. பாரு, பையனுக்கு நல்ல மூளை தான் அப்படின்ட்டு இவங்களும் பார்த்தீங்கன்னா அப்படியே டைட்டாக ஹோல்ட் பண்ணி அவனை பார்த்துட்டு இருக்காங்க. மீனா எங்கே அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இவங்க சொல்ல மாட்டாங்க, என்னாச்சுன்னு தெரில. இதுக்கப்புறமா ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடியில் வந்து நிறைய ட்ராப்பாக வச்சுருக்கான். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்பெர்மோட சாம்பிள்ஸ் தான். ஸோ அதை நல்லா ஊற்று பார்க்கும்போது அதில் 2-3 ஸ்பெர்ம் தான் பார்த்தீங்கன்னா நீந்திகிட்ருக்கு. இவனும் அந்த இன்ஜெக்ஷன் வச்சு ஒரு ஸ்பெர்மை பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து கேட்ச் பண்ணிடுறான். இதுக்கப்புறமா அந்த எக்கில் பார்த்தீங்கன்னா இவன் வந்துட்டு கரெக்டாக இன்ஜெக்ட் பண்ண போகிறான். பட் அதை பார்த்தீங்கன்னா ஃபெயில் ஆயிடுது. ஐயோ, இனி 2 எக்கு தான் இருக்குது, ஸோ கொஞ்சம் கவனமாக பண்ணு அப்படின்ற மாதிரி இவங்க சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் திரும்பவும் பார்த்தீங்கன்னா அவன் அந்த ஸ்பெர்மை வந்துட்டு கேட்ச் பண்ணுறான். அந்த எக்கில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கொண்டு போய் இன்ஜெக்ட் பண்ணும்போது அது எக்கை விட்டு வெளியே போயிடுது ஸ்பெர்மு. ஸோ 2வது எக்கும் பார்த்தீங்கன்னா வீணாக போயிடுச்சு. சாண்டி வந்து சொல்லிட்டு இருக்கான், இனி ஒரே ஒரு எக்கு மட்டும்தான் இருக்குது, இதை எப்படியாவது நீ கரெக்டாக பண்ணிடுடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போதே அந்த சைடு நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா அந்த எலியை தான் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கா. அதில் ஏதோ ஒரு சிக்னல் வருது. ஸோ என்னாச்சுன்னு தெரில, இதை கண்டிப்பாக ஹீரோட்ட சொல்லணும் அப்படின்ட்டு ஹீரோவை தேடி தான் வந்துட்டுருக்கு. அப்படியே மீனாவை தான் காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா அவங்க ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்காங்களா, அதுக்கு வெளியே தான் வெயிட் பண்ணுறா. ஏன்னா டக்குன்னு ஹீரோயின் வந்துட்டாங்க அப்படின்னா அலர்ட் பண்ணணும்ல, அதுக்காக. ஸோ ஹீரோனோட சத்தம் கேட்டோன்னு நம்மளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, ஒரு மாதிரி பதட்டம் ஆகிட்டுருக்கு. அவங்களும் பார்த்தீங்கன்னா வராங்க, நீ ஹீரோவை பார்த்தியா அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா கத்தி சொல்லிட்டு இருக்கா, இல்லையே நான் ஹீரோவை பார்க்கலையே அப்படின்னு. இவளுக்கு ஒரு மாதிரி டவுட் ஆயிடுது. பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த டோரை ஓப்பன் பண்ணிட்டு போகிறாங்களா, இங்கே எதுக்கு போகிறீங்க, இதுக்குள்ளேயும் அவன் இருக்க போகிறான் அப்படின்ற மாதிரி சொல்லும் போதே அவங்களுக்கு டவுட் ஆயிடுது. ஸோ அங்கே உள்ளே இருக்கிறவங்களுக்கும் இந்த சத்தம் கேட்டுருது. ஸோ கடக்கடன்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே எடுத்து வைக்கிறானுங்க. கரெக்டாக இவளும் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுறா. ஆமாம், நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு. அது ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி முழிக்கும் போது, என்னடா திரும்பவும் நீங்கள் இங்கே வந்து ட்ரிங்க் பண்ணுறீங்களா அப்படின்னு. அடா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, இவன் வந்து பூமிக்கு ரிட்டன் போவான்ல, ஸோ அவனோட திங்ஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணுறான், அதுக்கு நான் ஹெல்ப் பண்ண வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவளுக்கு ஒரு மாதிரி டவுட்டாக இருக்குது. சரி, உங்கள் திங்ஸ் எல்லாம் எவ்வளோ இருக்குது நான் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி அந்த சூட் கிட்ட தான் போகிறாங்க. அதுக்குள்ளே தான் இவன் இருக்கானே. ஒரு சூட்டாக அவங்க பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி பார்த்துட்டே வராங்க. கரெக்டாக ஹீரோ இருக்கக்கூடிய அந்த சூட்டுக்குள்ளே வந்தோன்னே இவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்போ ஜின் பார்த்தீங்கன்னா அப்படியே கையை ஸ்டாப் பண்ணுறான். எதுக்கு நாங்கள் இருக்கிற இடத்துல வந்து இப்படி டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க, ஃபஸ்ட்டு இங்கேருந்து போங்க அப்படி. இந்த டைம் ஹீரோ வந்து இன்ஜெக்ட் பண்ணியிருப்பான்ல அந்த நீடில், அது பார்த்தீங்கன்னா அப்படியே மிதந்து போயிட்டுருக்கு. இவன் மட்டும் திரும்பி பார்த்துட்டா அவ்வளோதான், அவங்களுக்குலாம் என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஆனால் கரெக்டாக அதை பார்த்தீங்கன்னா மீனா வந்து கேட்ச் பண்ணிடுறான்.
சரி நான் இங்கேருந்து போகிறேன், அந்த லூசு பையன் எங்கே போனான்னு தெரில அப்படின்னு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போயிட்டுருக்காங்க. இதுக்கப்புறம் மீனா பார்த்தீங்கன்னா, அட பாவிங்களா ஜஸ்ட்டு மிஸ்ஸுடா, ஏன்டா இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு. மீனா நீ வந்து அதை கேட்ச் பண்ணிட்ட, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது, உங்கள் தேங்க்ஸ் எல்லாம் கொண்டு போய் குப்பையில் போடுங்கடா, இந்நேரம் கூண்டோட சிக்கி இருந்திருப்போம். சரி நீ எப்படா அந்த எக்கோட சென்டரை வந்து நீ கண்டுபிடிப்ப மைக்ரோஸ்கோப் இல்லாமல், அது ரொம்ப கஷ்டமான விஷயம்ல அப்படின்னு. அப்போ ஹீரோக்கு என்ன தோணுச்சுன்னு தெரில, நான் இந்த 2 நீடில் வச்சுக்கிறேன், நீ வந்து நடுவில் அந்த எக்கை வந்து பிளேஸ் பண்ண அப்படின்ட்டு. என்னடா சொல்கிற அப்படின்னா அவளுக்கு ஒரு மாதிரி பதட்டமாக இருக்கு. இவன் என்ன சொல்ல வரான் அப்படின்னா, இப்போ அந்த எக்கு வந்து 0 கிராவிட்டியில் மிதக்க தானே செய்யும். ஸோ எக்கு வந்து கண்ணுக்கு இந்த அளவுக்கு தெரியுமா அப்படின்றது எனக்கு தெரியல, பட் இதில் வந்து காட்டுறாங்க. ஸோ 2 நீடில் வந்து அப்படியே நடுவில் வச்சு அந்த எக்கை வந்து ஹோல்ட் பண்ணி அந்த சென்டரில் வந்து நம்ம ஸ்பெர்மை இன்ஜெக்ட் பண்ணிடலாம், அப்போ நம்மளுக்கு தெளிவாக தெரியும்ல அப்படின்ற மாதிரி இவன் யோசிக்கிறான் போல். ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா இவன் இன்ஜெக்ட் பண்ணுறான், அதுவும் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக உள்ளே போய் உட்காந்துருது. அப்போ தான் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உயிரே வருது. அந்த எக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே பறந்துக்கிட்டு தான் இருக்குது, அதை நீங்கள் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ஹீரோக்கெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா அந்த எலியை தான் பார்த்துட்ருக்காங்க. முன்னாடி அந்த மேல் பார்த்தீங்கன்னா அந்த ஃபீமேலை வந்து கடிச்சு வைக்கிறது கிட்டேயே வரவிடாமல் வச்சுருந்துருக்கும். ஆனால் இப்போ அந்த மேல் பார்த்தீங்கன்னா ஃபீமேலை வந்து தேடி போயிட்டுருக்காமா. ஸோ அதை ரொம்ப ஹாப்பியாக பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வர இவளும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக அந்த விஷயங்களை சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ 2 பேரும் ஒரு மாதிரி பார்த்துக்கிறாங்க. சீக்கிரமாகவே அவங்க 2 பேரும் ஒன்றாகி குட்டியெல்லாம் போட்டுருவாங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இவன் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பார்க்குறான். இவங்க 2 பேரும் பேசுகிற விஷயங்கள் எல்லாத்தையுமே அந்த ஜோ இருக்கான்ல அவன் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கான். ஸோ அப்போது 2 எலியும் பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப க்ளோஸாக போகுது. ஆனால் அந்த ஃபீமேல் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து தள்ளி போயிடுது. இதுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா அதோட பிளட் எல்லாமே எடுத்து செக் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. 0 கிராவிட்டியில் இந்த ஃபீமேல் எலியோட ஹார்மோன்ஸ் எல்லாமே வந்துட்டு டவுன் ஆயிடுச்சாமா. ஸோ அதனால தான் அது வந்து இன்டிமேட் ஆகாமல் மேலே விட்டு தள்ளி தள்ளி போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ நம்ம அந்த ஹார்மோனை வந்து இதுக்கு இன்ஜெக்ட் பண்ணலாம், அப்போ கரெக்டாக இருக்கும்ல, அதுக்கப்புறம் அது இன்டிமேட் பண்ணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறான். அட நல்ல ஐடியா தான் அப்படின்ற மாதிரி இவங்க பேசிகிட்டு இருக்காங்களா. அப்போ நான் ஒரு நல்ல அசிஸ்டண்ட் தானே, நான் உங்களுக்கு எந்த ஒரு தொந்தரவுமே கொடுக்கல தானே அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இவங்க பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்த யோசிச்சு பார்க்குறாங்க. இவன் இந்த மாதிரி டூரிஸ்ட்டாக வரான், நீ தான் அவனை பார்த்துக்கணும் அப்படின்ட்டு சீஃப் சொல்லும்போது என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, இதுதான் என்னோட ஃபஸ்ட்டு ட்ராவல் கமாண்டராக, ஸோ என்னோட டியூட்டியை நான் கரெக்டாக பார்ப்பேனா இல்லை அவனுக்கு நான் பேபி சிட்டராக ஒர்க் பண்ணிகிட்ருப்பேனா, என்னால் முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது வேறு ஆப்ஷன் இல்லைம்மா, நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்ட்டு. அவனுக்கு ஸ்பேஸை பற்றி என்ன தெரியும், ஸ்பேஸில் எப்படி சாப்பிடணும், தூங்கணும், உட்காரணும், ஏன் எப்படி டாய்லெட் போகணும் கூட அவனுக்கு தெரியாது. நான் எல்லாத்தையுமே 1 by 1 சொல்லி கொடுத்துட்ருக்க முடியுமா, என்னால் முடியாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்து இந்தம்மா பார்த்தீங்கன்னா லைட்டாக ஸ்மைல் பண்ணுது. இவங்க 2 பேரும் இப்படி பேசுகிற விஷயங்கள் எல்லாத்தையுமே ஜோ பார்க்குறான், அவனுக்கு ஒரு மாதிரி ஆகிட்டுருக்கு. இந்த சைடு அந்த சாயோட அண்ணி தான் காட்டுறாங்க. ஸோ இது வந்து சூசைடுக்கு ட்ரை பண்ணியிருந்திருப்பாங்கல்ல, அவங்கள பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக ரெஸ்கியூ பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூப்பிட்டு வந்துட்டுருக்காங்க. இவங்க எல்லாத்துக்குமே ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது, ஏன் நீ இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்ட்டு. ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா கண் முழிக்கல, கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாங்களாமா, அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலை. இதுக்கப்புறம் அந்த ஸ்பேஸில் தான் காட்டுறாங்க. இந்த ஸ்பேஸ்க்கு வந்துட்டு இந்த ராக்கெட்டு இந்த மாதிரி ஸ்பேஸ் கிராஃப்ட் எல்லாம் அமுச்சு விடுவாங்கள்ல, அதில் வந்து 3 ஸ்டேஜ் வந்து செப்பரேட் பண்ணுவாங்கள்ல. ஸோ அந்த பார்ட்ஸ் எல்லாமே அந்த ஸ்பேஸில் தானே சும்மாவே சுற்றிக்கிட்டு இருக்கும், அது எல்லாமே ஒன்று சேர்ந்து அப்படியே ஒரு மாதிரி ஃபோர்ஸாக வந்துட்டுருக்கு. இது பார்த்திங்கன்னா அந்த கண்ணாடி போட்டவர் நோட் பண்ணிட்டு இருக்காப்புல. அப்போ அந்த சீஃப் வந்து கேட்குதாம இது என்னடா அப்படின்ட்டு. இதான் அந்த ஸ்பேஸ் வேஸ்ட்டு தான் இந்த மாதிரி சுற்றி வந்துட்டுருக்கு. சரி நம்மளோட ஸ்பேஸ் ஸ்டேஷனை ஏதாவது அட்டாக் பண்ணுமா அப்படின்னு, அதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் நம்ம ஸ்பேஸ் ஸ்டேஷனோட ஆர்பிட்டை வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ட்டு. அப்போ உடனடியாக ஈவுக்கு கால் பண்ண அப்படின்னு. அந்த சைடு ஈவ் பார்த்திங்கன்னா நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ ஃபோன் வரவும் இவங்களும் பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணி கேட்குறாங்க, அப்படியா எல்லோரும் தூங்கிட்டு இருக்காங்க, நானே இந்த விஷயங்களை பண்ணுறேன் அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா அந்த ஆர்பிட் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணுறா. ஸோ அந்த வேஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் இருக்கக்கூடிய இடத்துலேருந்து வேறு ஒரு டைரெக்ஷனுக்கு போயிட்டுருக்கு. இந்த சீஃப் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, இருந்தாலும் நீ வந்துட்டு கேர்ஃபுல்லாக எல்லாத்தையுமே வாஷ் பண்ணிட்டுரு, நான் போகிறேன் அப்படின்ட்டு அந்த அம்மா அங்கேருந்து போயிடுது. இந்த சைடு ஈவை காட்டுறாங்க. இவளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது. சரி கொஞ்சம் நேரம் புக் படிக்கலாமே அப்படின்ட்டு புக்கை படிச்சுட்டு இருக்காங்க. அப்படியே உட்காந்து தூங்கிடுறாங்க. இதுக்கப்புறம் அந்த ஜோவை தான் காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா ஒரு சிகரெட் எடுத்து வச்சு தான் ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். நம்ம ஈவும் ஹீரோவும் வந்துட்டு கொஞ்சம் க்ளோஸாக நின்றுலாம் பேசிகிட்டு இருந்திருப்பாங்களா, அதெல்லாம் பார்க்கும்போது இவனுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும் போல். ஸோ அந்த சிகரெட்டை பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கசக்கி போட்டுட்டு அங்கேருந்து வந்துட்டுருக்கானா.
அங்கே வந்துட்டு இந்த சீஃப் வந்துட்டு இருக்காங்க. அம்மா இங்கே நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு. இவன் என்ன நினச்சான்னு தெரில, டக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்கள கிஸ் பண்ணிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் ஒரு விஷயத்த காட்டுறாங்க. ஈவ் வந்து அந்த ஸ்பேஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்க வீட்டில் வந்து டிவி ஆன் பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்களாமா. ஸோ அதை ஆஃப் பண்ணுறதுக்கு இந்த சீஃப்ட்ட சொல்லியிருப்பாங்க போல். அந்த அம்மா வந்து ஈவோட வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க. அந்த நேரம் இவனும், அதாவது ஜோவும் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வரான். ஆமா நீ என்னடா இங்கே அப்படின்னு. ஈவு தான்ப்பா அந்த டிவியை என்ன ஆஃப் பண்ண சொன்னான் அப்படின்னு. அட நம்ம 2 பேத்துக்கிட்டையுமா அவள் கால் பண்ணி சொன்னான் அப்படின்னு. சரி நான் இங்கேருந்து போகிறேன்ட்டு அவங்கேருந்து போகிறா. ஆனால் ரிட்டன் பார்த்தீங்கன்னா வந்து அவனை கிஸ் பண்ணிகிட்டு இருக்கா. ஸோ ஜோவை வந்து இவளுக்கு ரொம்ப பிடிக்கும் போல். அப்படியே ப்ரெசண்ட்டில் காட்டுறாங்க. இந்த ஜோ வந்து சொல்லிகிட்டு இருக்கான், இப்போ நான் உன்னை கிஸ் பண்ணது உனக்கு ஏதாவது ஃபீல் ஆகுதா? எனக்கு எதுவுமே ஃபீல் ஆகலை. ஸோ நான் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸில் இருந்துட்டேன். அதான் நமக்குள்ள அந்த மாதிரி நடந்துருச்சு. இது ஜஸ்ட் ஒரு ஆக்சிடெண்ட்டு தான், நீ பெருசாக எதையுமே எடுத்துக்காத அப்படின்ற மாதிரி அவங்க வந்து போயிட்டுருக்கான். இவளுக்கா ஏண்டா என் கூட ஒன்றுமா இருப்பேன்னா ஆக்சிடென்ட்டுன்னு சொல்லிட்டு போறியாடா அப்படின்ட்டு இவங்களுக்கு ஒரு மாதிரி கடுப்பாக இருக்குது. அதே சமயம் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இவன் வந்துட்டு அந்த எக்கு எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கறதுக்காக தான் வரான். அங்கே தான் அவள் உட்காந்து தூங்கிட்டு இருக்காள்ல. சரி ஓகே அப்படின்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா அந்த இன்குபேட்டருக்கு பக்கத்தில் போயிட்டு, கடவுளே எப்படியாவது இது மோரலாவாக டெவலப் ஆயிடணுப்பா சாமி அப்படின்ட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வந்துட்டு இருக்கான். அப்போ தான் இந்த ஈவோட காலை பார்த்தீங்கன்னா நோட் பண்ணுறான். இவ இனி பேண்டேஜே மாற்றலையா, இவ கால் இல்லாமல் தான் பூமியில் போய் சுற்றிட்டு இருக்க போகிற போல அப்படின்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து மூஞ்சிக்கு நேராக கையெல்லாம் அசைச்சு பார்க்க. ஆனால் அவள் பார்த்தீங்கன்னா நல்லா தூங்கிட்டு இருக்கா. சரி இவளை என்னத்தை எழுப்பிக்கிட்ட அப்படின்ட்டு இவனே பார்த்தீங்கன்னா காலைல பேண்டேஜ் எல்லாத்தையுமே மாற்றி விட்டுட்ருக்கான். ஆனால் திடிக்கிட்டே தான் பண்ணிகிட்டு இருக்கான். கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லை. பூமிக்கு போய் கால் இல்லாமல் தான் சுற்ற போகிறான். எப்போ பாரு நீ ஒழுங்காயிரு, அதை பண்ணு இதை பண்ணுன்னு சொல்கிற, ஆனால் நீ மட்டும் எதுவுமே பண்ணிக்காத அப்படின்னு அவளை ஒரு மாதிரி பார்க்குறானா. அப்படியே பாஸ்ட் நடந்த சில விஷயங்களை தான் காட்டுறாங்க. ஈவ் வந்து அந்த சீஃப் கிட்ட சொல்லியிருந்துருப்பாங்களே, என்னால் அவனை வந்துட்டு பார்த்துக்கலாம் முடியாது, அவனுக்கு ஸ்பேஸில் எப்படி இருக்கிறதுன்னு கூட தெரியாது அப்படின்னு. ஸோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஹீரோவும் பார்த்தீங்கன்னா கேட்டுட்டு தான் இருந்திருப்பான் போல. அவனுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. அந்த டைம் வெளியே வரும்போது இவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் தெரிச்சு ஓடி இருந்திருப்பான். பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கண்ணில் சிக்கிறான். அப்போ அந்த சீஃப் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, இவன் தான் டூரிஸ்ட்டாக வரப்போகிறான், இவங்க தான் அவனோட கமெண்டர் அப்படின்னு. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா கை கொடுக்கும்போது ஈவ் பார்த்தீங்கன்னா மதிக்கவே மாட்டுறாங்க. அங்கே நீ என்னை பார்த்துக்க மாட்டேன்னு சொன்னேன், ஆனால் இங்கே வந்து நீ ஃபுல்லாமே என்னை கேர் பண்ணி பார்த்துக்கிற. நம்ம வந்து பூமிக்கு போனதுக்கு அப்புறமா எல்லாருமே டேட் பண்ணுற மாதிரி நம்மளும் டேட் பண்ணலாம். மழை பெஞ்சிச்சுன்னா அந்த மழையில் நனையலாம், நல்லா காற்று வாங்கலாம், நம்ம மனசு விட்டு பேசிக்கிறலாம் அப்படின்ட்டு ஏதேதோ பேசிகிட்டு இருக்கான். இதுக்கப்புறமா இந்த 3 பேர்த்தை தான் காட்டுறாங்க. இப்போ அந்த டிக்கெட்டை வந்து எப்படி காங்கோட ரூமில் வைக்கிறது அப்படின்றத பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஆனால் நம்ம மீனாக்கும் ஜின்னுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த டிக்கெட்டை கொடுக்குறதுல உடன்பாடே இல்லை. டே ஏன்டா அப்படி பண்ணுற, இன்னொரு ஒரு டைம் வந்துட்டு யோசிச்சுக்கலாம் அப்படின்னு. டே என்னடா பேசிகிட்டு இருக்கீங்க, நம்ம வந்து ஆஸ்ட்ரோனட்ரா, ஒருத்தனோட காசை நம்ம இந்த மாதிரி தெரியாமல் திருடக்கூடாது, அது நம்மளோட எத்திக்ஸே கிடையாது, சொன்னால் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு. சரி நான் அந்த டிக்கெட்டை உள்ளே வைக்கிறேன் அப்படின்னு மீனா பார்த்தீங்கன்னா காங்கோட ரூமை ஓப்பன் பண்ணி அவனோட மூஞ்சில் வந்து டார்ச் லைட் அடிக்கிறான். என்னது அப்படின்ட்டு அவன் கடுப்பாகும் போது அந்த டிக்கெட்டை பார்த்தீங்கன்னா அப்படியே போட்டுட்டு அப்படியே வெளியே ஓடிடுறாங்க. அந்த டிக்கெட்டை எப்படியாவது அவன் பார்த்து எடுத்துப்பான் அப்படின்னு. ஆனால் அந்த டிக்கெட் பார்த்தீங்கன்னா அழகாக அவனோட பெட்டில் போயிட்டு சொருகிக்குது. இந்த சைடை சாயோட அண்ணி தான் காட்டுறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா கண் முழிக்கலை. சாய்க்கும் சரி அந்த சீஃபுக்கும் சரி ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அந்த இடத்துக்கு ஹீரோவோட ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்கா. அவங்களுக்கு என்னாச்சு இப்போ ஓகேவா அப்படின்ட்டு யாருமே எந்த ஒரு பதிலுமே சொல்ல மாட்டானுங்க. அங்கிட்டு நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா அந்த எக்கை போய் செக் பண்ணி பார்க்குறான். அது பார்த்தீங்கன்னா இப்போ தான் மோரலாவாக டெவலப் ஆகிட்டுருக்கு. இவனுக்குலாம் பார்த்தீங்கன்னா எதையோ சாதிச்ச மாதிரி ஒரு சந்தோஷம். இந்த விஷயத்த கண்டிப்பாக சாயோட அன்னிக்கிட்ட சொல்லணும் அப்படின்றதுக்காக ஃபோன் பண்ணுறாங்க. ஸோ அப்படியே எல்லாருமே அந்த ஃபோனை தான் பார்க்குறாங்களா. ஹீரோ தான் ஃபோன் பண்ணுறான், நான் இந்த ஃபோனை எடுக்கவா அப்படின்ற மாதிரி இந்த பேயை சொல்லும்போது அவன் எதுக்கு ஃபோன் பண்ணுறான், அந்த ஃபோனை எதுக்கு அட்டன் பண்ணும், ஃபஸ்ட்டு நீ கட் பண்ணு அப்படின்ற மாதிரி இந்த ஆள் கத்துறாரு. இவன் வந்து கட் பண்ணுறன்ற பேரில் அதை அட்டன் பண்ணி விட்டுறான். ஸோ அவன் வந்து சொல்லிட்டு இருக்கா, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் ஃபர்டிலைசேஷன் பண்ண அந்த எக்கு வந்துட்டு மோரலாக டெவலப் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் எதுக்குமே கவலைப்படக்கூடாது, நல்லா வந்து சாப்பிட்டு நல்லா ஹெல்த்தியாக இருங்க, நான் கூடிய சீக்கிரம் வரேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறான். இதை கேட்ட எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா பயங்கர ஹாப்பி. அப்போ அந்த சீஃப் பார்த்தீங்கன்னா கூட அந்த ஃபோனை கூட நான் ஹீரோட்ட பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி ஃபோனை வாங்கி காதில் வைக்கும் போது அந்த சைடு யாரோ வர மாதிரி சத்தம் கேட்கவும் அவன் பார்த்தீங்கன்னா ஃபோனை கட் பண்ணிடுறான். அந்த ஆளுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. ஹீரோ பேசின விஷயங்கள் எல்லாத்தையுமே கேட்டோன்னே இந்த சாயோட அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது போல். ஸோ லைட்டாக பார்த்தீங்கன்னா கண் முழிக்கிறாங்க. இந்த சைடு யார் வந்திருப்பா அப்படின்னா காங் தான் வந்திருந்திருப்பான். ஸோ அவன் பேசின விஷயங்கள் எல்லாத்தையுமே கேட்டுருந்துருப்பான் போல். இப்போ நீ சொன்னது உண்மைதானா அப்படின்ட்டு இவனும் பார்த்தீங்கன்னா ஆமாம், நீ வேறு யாருக்கிட்டையாவது சொன்னேன்னு வச்சுக்கோவேன், நான் உன்னை கொன்றுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது
இவனுக்கு ஒரு மாதிரி ஷாக்கிங்காக தான் இருக்கும் போல். ஹீரோ அங்கேருந்து போயிடுறான். ஸோ இவன் பார்த்தீங்கன்னா அந்த இன்குபேட்டரை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறான், ஆனால் முடியல. ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த க்ரூ மெம்பர்ஸ் எல்லாருமே ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுருக்காங்க. அங்கே வந்துடுறாங்க. எல்லோரும் பார்த்தீங்கன்னா நல்லா சாப்பிட்டுட்டு இருக்காங்களா. அப்போ மீனா வந்து சொல்லிட்டு இருக்கா, நேற்று நைட்டு நீங்கள் தூங்காமல் வேலை பார்த்துட்டு இருந்தீங்க, ஸோ அதனால் நீங்கள் போயிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு. அப்போது ஹீரோ வந்து சொல்லிகிட்டு இருக்கான், இல்லை அவங்க நேற்று நைட்டு நல்லா தான் தூங்குனாங்க அப்படின்னு. அப்போ இவங்க பார்த்தீங்கன்னா பூமியில் மழை பெஞ்சிச்சுன்னா ஒன்றா நனையலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவனுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே பொறையேறுது. அப்போ நம்ம சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே கேட்டுட்டு தான் இருந்தாளா அப்படின்னு. எனக்கு மழையில் நனையிறது சுத்தமாக பிடிக்காதேப்பா அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அந்த நேரம் காங் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட சட்டையை பிடிச்சி சொல்லிட்டு இருக்கான், இது வந்து பாசிபிளே கிடையாது, நீ எப்படி தனியாக இந்த விஷயங்களை பண்ண அப்படின்னு. ஏன்பா உனக்கு ரொம்ப ஜெலஸாக இருக்கா? நான் ஏன்டா ஓ மேலே ஜெலஸாக இருக்கணும்? நீலாம் என் அளவுக்கு ஒர்த்தே கிடையாது அப்படின்னு. அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு என்கிட்ட வந்து கத்திட்டு இருக்கேன் அப்படின்னு. எப்பரா நீ அதை கையால் பண்ண? அதுக்கு மைக்ரோ வேணும்லடா அப்படின்ற மாதிரி சொல்ல வரும்போது சாண்டி பார்த்தீங்கன்னா வாயை பொத்திக்கிறா. டே வாயை மூடுறா, நீ ஏதாவது சொல்லி நாங்கள் எல்லாருமே கூண்டோட சிக்கிற போகிறோம் அப்படின்னு. இங்கே இப்படி ஒரு கலவரம் நடக்க அப்படியே வெளியே கட்டுறாங்க. அந்த வேஸ்டான பார்ட்டிகல்ஸ் எல்லாமே வந்துட்டு அப்படியே வந்துட்டு இருந்தது இல்லையா, அதில் ஒரு பெரிய ஆண்டனா மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ அது பார்த்தீங்கன்னா பட்டுன்னு வெடிச்சு இது போகிற டைரக்ஷன்லேருந்து அப்படியே கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்துட்டு இருக்கு. இந்த அலர்ட் பார்த்தீங்கன்னா ஐஓயுக்கு போகுது. அவங்க என்னடா ஆச்சு அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது அந்த வேஸ்டான பார்ட்டிகல்ஸ் வந்து ஸ்பேஸ் ஸ்டேஷன் நோக்கி தான் வந்துட்டு இருக்கு. உடனடியாக அந்த க்ரூ மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா அலர்ட் மாதிரி கொடுக்குறாங்க, ரெட் அலர்ட். இந்த மாதிரி வேஸ்டான பார்ட்டிகல்ஸ் வந்துட்டு நம்ம ஸ்பேஸ் ஸ்டேஷனை நோக்கி தான் வருது. ஸோ அங்கே இருக்கிறது ரொம்பவே ஆபத்து. அதனால் உங்களுக்கு தேவையான திங்ஸு சாம்பிள்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு அந்த ஸ்கார்பியனில் போய் இருங்க அப்படின்னு. ஸோ ஹீரோ வந்து கேட்குறான், இது என்ன அவ்வளோ சீரியஸான விஷயமா அப்படின்னு. அப்போ மீனா வந்து சொல்லிகிட்டு இருக்கா, இந்த வேஸ்டான பார்ட்டிகல்ஸ் எல்லாமே ஸ்பேஸில் வந்து சுற்றிக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் அது வந்து ஒரு 4-5 வருஷத்துக்கு ஒரு டைம் தான் இந்த மாதிரி மொத்தமாக சேர்ந்து வரும். இது ஒரு ஜஸ்ட்டு ப்ரிகாஷன்ஸ் தான். அந்த பார்ட்டிகல்ஸ் வந்துட்டு நம்ம ஸ்பேஸ் ஸ்டேஷனை ரொம்ப டேமேஜ் பண்ணிச்சு அப்படின்னா தான் நம்ம வந்துட்டு அந்த ஸ்கார்பியன் மூலமாக எடுத்துக்கு போவோம். ஆனால் அந்தளவுக்கு சீரியஸாக இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கா. ஆனால் ஈவ் பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு எல்லாருமே அவங்கவுங்க டெஸ்ட்டு சாம்பிள்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வாங்க, அப்புறம் ஹீரோ உன்னோட பர்சனல் திங்ஸ் எல்லாத்தையுமே நீ பேக் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த சாம்பிள்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா நேராக அந்த இன்குபேட்டர் கிட்ட தான் போகிறான். ஸோ அதை பார்த்தீங்கன்னா கழட்ட ட்ரை பண்ணுறான், ஆனால் முடியலை. ஒரு ஸ்க்ரூ டிரைவர் எடுத்து அந்த ஸ்க்ரூ எல்லாத்தையுமே கழட்ட தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த காங் வரான். அந்த மாரலாக டெவலப் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவன் பார்த்தீங்கன்னா அது இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு டெவலப் ஆகிறதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்போனா அது வேஸ்ட்டு தான், அதை விட்டுட்டு ஒழுங்காக ஸ்கார்பியனில் போய் இரு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, என்ன பேசிகிட்டு இருக்க? என்னால் வெறும் கையோடு இங்கேருந்து போக முடியாது. இது இன்னி கொஞ்ச நேரம் மட்டும் இன்குபேட்டரில் இருந்தது அப்படின்னா அது கண்டிப்பாக நல்லாவே டெவலப் ஆகிரும். ஸ்கார்பியனில் ஏதாவது இடம் இருக்குமா, அதை சேஃபாக வைக்க முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்கும்போதே ஒரு மாதிரி பார்க்குறான். சரி நான் போய் அங்கே ஏதாவது இடம் இருக்கான்னு பார்க்குறேன் அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து போயிடறான். அவனுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஹாப்பியாக தான் இருக்குது. அப்படியே அங்கிட்டு க்ரூ மெம்பர்ஸை காட்டுறாங்க. எல்லாரும் பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுட்ருக்காங்க. இப்போ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது, இன்னும் 20 மினிட்ஸ் தான் இருக்குது, அதுக்குள்ளேயும் எல்லாருமே அந்த ஸ்கார்பியனில் போய்ட்டு உட்காருங்க அப்படின்னு. இந்த சைடை ஹீரோ பார்த்தீங்கன்னா அதை எப்படியும் எடுக்க ட்ரை பண்ணுறான், ஆனால் சுத்தமாக முடியவே இல்லை. அந்த இன்குபேட்டர்லேருந்து அந்த எக்கை எடுத்துட்டான் அப்படின்னா அது மோரலாக டெவலப் ஆகாது, அந்த எக்குமே பார்த்தீங்கன்னா இறந்து போயிருமா. ஸோ அதனால தான் இவ்வளோ ட்ரை பண்ணிட்டு இருக்கு. இந்த சைடை எல்லா க்ரூ மெம்பர்ஸுமே பார்த்தீங்கன்னா வந்துட்டாங்க. ஆமாம் ஹீரோ எங்கடா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த இன்குபேட்டர் அப்புறம் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக எடுத்துட்டான் போல. ஈவ் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற மைக்கில் அனௌன்ஸ் பண்ணுறாங்க, டே நீ எங்கடா இருக்க, சீக்கிரமாக அந்த ஸ்கார்பியனுக்கு வாடா அப்படின்னா அந்த வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்படியே வெளியே கட்டுறாங்க. அந்த பார்ட்டிகல்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே கிட்ட வந்துருச்சு. ஐஓயுக்குலாம் என்ன பண்ணுறதுன்னு தெரில. அந்த பர்சன் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க, அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண டைமை விட சீக்கிரமாக வந்துருச்சு, ஸோ சீக்கிரமாக ரெடி ஆகுங்க அப்படின்னு. அப்போது ஈவ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, சாண்டி நீ எல்லா ப்ரொசீஜருமே பண்ண, நான் போய் ஹீரோவை கூப்பிட்டு வரேன் அப்படின்னு. இங்கேருந்து எந்திரிக்க தான் செய்கிறா. அதுக்குள்ளேயே அந்த வேஸ்டான பார்ட்டிகல்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே மூவ் ஆகி வந்திருக்கும் போல். வந்த வேகத்துக்கு இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனில் மோதும் போது அங்கே இருக்கிற பொருட்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகிட்டு இருக்கு. அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி எப்படி கிடுக்கிடுன்னு தான் ஆடிட்டு இருக்கு. உள்ளே இருக்கிற எல்லாரும் பயங்கரமாக ஷேக் ஆகிட்டு இருக்கு. அந்த டைம் தான் இவனும் பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்திருப்பான். வந்த வேகத்துக்கு இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபோர்ஸ்ஃபுல்லாக பின்னாடி போயிடுறான். ஸோ அந்த டோர் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே பயங்கரமாக லாக் ஆயிடுது. ஒரு மாதிரி மண்டையிலேயே அடிப்பட்டு அவன் அப்படியே விழுந்துடுறான். இந்த சைடு இந்த சீஃப் பார்த்தீங்கன்னா கத்திட்டு இருக்காங்க, நம்மளுக்கு சுத்தமாக டைமே கிடையாது, ஸோ அங்கேருந்து நீங்கள் கிளம்பி ஆகணும், இல்லைன்னா எல்லாத்துக்குமே ஆபத்து, எல்லாருமே வந்துட்டாங்க தானே அப்படின்னு. இல்லை ஹீரோ இன்னுமே வரல அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஐயோ இவன் எப்போ பார்த்தாலும் நம்மளுக்கு தொல்லையை தாண்டா கொடுத்துட்ருக்கான் அப்படின்ட்டு கடுப்பாயிட்டு இருக்கு. அப்போ வந்து கேட்குறாங்க, அவனை கடைசி எங்கடா பார்த்தீங்க அப்படின்னு. அவனை நாங்கள் அந்த லேபில் தான் பார்த்தோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது,
இந்த ஐஓஇலேருந்து சொல்கிறாங்க, அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து மோதுச்சுல, அந்த ஃபோர்ஸில் வந்துட்டு அந்த லேபில் இருந்த டோர் எல்லாமே வந்துட்டு நல்லா லாக் ஆயிடுச்சு. ஸோ அவனால் அங்கேருந்து வரதுக்கு வாய்ப்பு இல்லை, யாராவது போய் ஓப்பன் பண்ணால் மட்டும்தான் உண்டு அப்படின்னு. இந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா கதறான், ஈவ் நான் உள்ளே இருக்கேன், என்னை வந்து காப்பாற்று அப்படின்னு ஒரு சிலிண்டர்லாம் வச்சு அதை அடித்து நொறுக்கிட்டு இருக்கான். ஆனாலும் முடியலை. அப்போ ஈவ் பார்த்தீங்கன்னா நான் போகிறேன், நான் போய் அவனை கூப்பிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இந்த சீஃப் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, நீ என்ன பைத்தியமா, அது ரொம்பவே ரிஸ்கான விஷயம். ஏன்னா ஹீரோ இருக்கக்கூடிய அந்த லேபோட டோர் வந்து நல்லா லாக் ஆயிடுச்சு, நீ போயுமே ஓப்பன் பண்ண முடியாது. ஸோ அவனை காப்பாற்றுறதுக்கு வழி இல்லை, சொன்னால் புரிஞ்சுக்கோ அப்படி. அப்போது வந்து சொல்லிட்டு இருக்காங்க, அப்போ நான் ஸ்பேஸ் வாக் பண்ணி அவன் இருக்கக்கூடிய இடத்துக்கு நான் ரீச் ஆகிடுறேன். நாங்கள் வந்து அந்த ஸ்பேஸ் கிராஃப்டில் வந்து ஸ்கார்பியன் இருக்கும்ல, அதில் நாங்கள் 2 பேருமே பூமிக்கு ரிட்டர்ன் வந்துடுறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. இந்த ஜோலாம் பார்த்தீங்கன்னா கத்திட்டு இருக்கா, நீ என்ன பைத்தியமா, எதுக்கு நீ இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்க, அது ரொம்ப ரிஸ்கான ஒரு விஷயம் அப்படின்னு. அப்போது அந்த கண்ணாடி போட்டவன் வந்து சொல்லிட்டு இருக்கான், இப்போது அவங்க இங்கேருந்து போகலை அப்படின்னா ரொம்ப பெரிய ரிஸ்க் ஆயிரும், ரொம்ப டேஞ்சர் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இந்த சீஃபுக்குமே பார்த்தீங்கன்னா வேறு வழி இல்லை. ஒருத்தவனை காப்பாற்ற போய் இந்த 5 பேருமே இறந்து போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க போல். ஸோ அந்த கண்ணாடிக்காரன்ட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க, நீ வந்துட்டு அந்த ஸ்கார்பியனோட டோரை லாக் பண்ண, ரிமோட் மூலமாக அதை ஆக்டிவேட் பண்ணி செப்பரேட் பண்ண அப்படின்னு. ஸோ அந்த டோர் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆகும். ஈவ்க்கெலாம் என்ன பண்ணுறதுனே தெரியல. சீஃப் நீங்கள் இந்த மாதிரி பண்ணாதீங்க, அவனுக்கு ஸ்பேஸை பற்றி எதுவுமே தெரியாது, அவன் எப்படி தனியாக இங்கே இருப்பான், ஸோ அவன் கூட என்னன்னாச்சும் இருக்க விடுங்க அப்படின்ற மாதிரிலாம் அவள் கத்துற. ஆனால் யாருமே கேட்கல. ஸோ எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஷாக்கிங்காக தான் இருக்குது, அவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியும். இந்த கண்ணாடிக்காரனுக்கும் பார்த்தீங்கன்னா மனசே இல்லாமல் தான் அதை ஆக்டிவேட் பண்ணுறான். இந்த ஜோக்கு பார்த்தீங்கன்னா இப்போ தான் நிம்மதியாக இருக்கு, அப்படா நம்ம ஆளுங்கேருந்து போகலை அப்படின்னு. இந்த செப்பரேஷன் வந்து ஆக்டிவேட் ஆகிட்டு அப்படின்ற மாதிரி அந்த கண்ணாடிக்காரன் சொல்கிறான். பட் ரொம்பவே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, எல்லாத்துக்குமே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கா. இந்த சீஃப்மே வேணுக்குன்னு பண்ண கிடையாது, ஹீரோ ஒருத்தவனை காப்பாற்ற போய் எல்லாருமே வந்து ரிஸ்கில் மாட்டிக்க கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க, வேறு வழி இல்லாமல். இந்த சைடு நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற சிஸ்டம் எல்லாத்தையுமே ஆன் பண்ண பார்க்குறான், கனெக்ட் பண்ண பார்க்குறான். பட் அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து மோதிச்சுல, அதில் பயங்கரமாக டேமேஜ் ஆயிடுச்சு போல் அந்த போர்ஷன். அதனால் இவனுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கம்யூனிகேஷனுமே பண்ண முடியல, கத்திக்கிட்டே இருக்கான், கமெண்டர் நான் இங்கே இருக்கேன், என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு. அந்த டைம் தான் இவன் யதார்த்தமாக அந்த விண்டோவில் எட்டி பார்க்குறான். அந்த ஸ்கார்பியோன் பார்த்தீங்கன்னா அப்படியே பறந்து போயிட்டுருக்கா. அவ்வளோதான், அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அந்த விண்டோவை போட்டு தட்டிகிட்டு இருக்கான், நான் இங்கே உள்ளே இருக்கேன், என்னை காப்பாற்றுங்க, நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு. இங்கே கத்துனா அவங்களுக்கு என்ன கேட்கவா போகுது. ஸோ அது பார்த்திங்கன்னா பறந்து போயிடுது. இவன் பார்த்திங்கன்னா இடிஞ்சு போய் உட்காந்துட்ருக்கான், என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்போது யதார்த்தமாக அந்த ஜன்னல் வழியாக பார்க்கும்போது யாரோ ஒருத்தங்க அங்கேருந்து அப்படியே வர மாதிரி தெரியுது. யாரா அது அப்படின்ட்டு இவன் உத்து பார்க்குறான். ஆனால் இவனுக்கு பார்த்திங்கன்னா அது சந்தோஷமாகவே இல்லை. ஏன்னா அங்கேருந்து இவன் இருக்கக்கூடிய இடத்துக்கு வரத்துக்கு ரொம்பவே டிஸ்டன்ஸ் வந்து ஜாஸ்தி. ஸோ என்ன வேணாலும் நடக்கலாம். வரது வேறு யாரும் கிடையாது, ஈவ் தான். ஸோ இவன் வந்து சொல்லிட்டு இருக்கான், இல்லை வராத, அங்கேயே இரு, நீ என்ன சாகிறதுக்காகவே இங்கே வரியா, நான் வந்துட்டு இதுக்கு டிசர்வான ஒரு பர்சன் தான், நான் செத்துட்டு போகிறேன், நீ வராத ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி அழுகுறான். இது என்ன அவளுக்கு கேட்கவா போகுது. ஸோ இவ பார்த்தீங்கன்னா அப்படியே மெதுவாக வந்துட்டு இருக்கா. எல்லாருமே தான் போயிட்டாங்களே, இவன் மட்டும் எப்படி வந்தா அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் இருக்கும்ல. ஸோ அதுக்கான விஷயங்களை காட்டுறாங்க. எல்லாமே ஓகே தான், இப்போ நம்ம கிளம்பிடலாம், கமெண்டர் நீங்கள் உட்காருங்க அப்படின்ற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் வரும்போது இவன் வந்து சொல்லிட்டு இருந்திருப்பா, என்னால் இங்கேருந்து வர முடியாது அப்படின்னு. என்ன சொல்கிற அப்படின்ற மாதிரி கேட்கும்போது என்னால் இங்கேருந்து வர முடியாது, அவங்க தனியாக மாட்டிகிட்டு இருக்கான், ஒரு வேலை அந்த இடத்துல அவனுக்கு பதிலாக நான் இருந்தேன் அப்படின்னா என்னையுமே இப்படி தான் விட்டுட்டு போவீங்க, அவன் சாகிறது உங்களுக்கு ஓகேவா சீஃப் அப்படின்ற மாதிரி கேட்குறா. அவங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. அதுக்கப்புறம் அந்த ஜோ கிட்ட கேட்குறா, ஒரு நார்மலான சிவிலியன் வந்து இந்த மாதிரி ஸ்பேஸில் சாகிறத உனக்கு ஓகேவா அப்படின்னு. அவனுக்குமே என்ன சொல்கிறதுன்னு தெரில. அப்படியே திரும்பி பார்க்குறா, எல்லாருமே ஒரு மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்களா. எனக்கு வந்துட்டு இந்த ஸ்பேஸ் வாக்கில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நான் வந்துட்டு அவன் இருக்கக்கூடிய இடத்த போய் நான் ரீச் பண்ணுறேன், நான் சேஃபாக தான் போவேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. அப்புறம் அந்த ஸ்பேஸ் கிராஃப்டில் வந்துட்டு ஒரு ஸ்கார்பியன் இருக்கும்ல, அது மூலமாக நானும் ஹீரோவுமே வந்து பூமிக்கு வந்துடுறோம், ப்ளீஸ் அவன் கூட என்னை இருக்க விடுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவளை மட்டும் விட்டுட்டு தான் அந்த ஸ்கார்பியன் வந்து கிளம்பியிருந்திருக்கும் போல். ஐஓயிலிருந்து இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டுருக்காங்க, நீ வந்துட்டு ரொம்ப ரஷ் பண்ணிக்காத, நாங்கள் சேஃபான ரூட்டை சொல்கிறோம், ஸோ நீ கொஞ்சம் பொறுமையாகவே அங்கேருந்து போ அப்படின்னு. சரி, அந்த டூரிஸ்டர் என்னாச்சு, அவன் உயிரோடு இருக்கானா, ஏதாவது சிக்னல் கிடச்சிச்சா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவங்க இல்லைன்ற மாதிரி சொல்கிறாங்க. இவளுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பயமாக தான் இருக்குது, ஹீரோக்கு ஏதாவது ஆயிருந்திருக்குமோ அப்படின்னு.
ஸோ அப்படியே மெல்ல மெல்ல ஏறி வந்துட்டு இருக்காளா. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா விண்டோ வழியே பார்க்குறான். இல்லை வராது, அது ரொம்ப ரிஸ்க் அப்படி. அந்த சமயம் ஏதோ ஒரு பொருள் பார்த்தீங்கன்னா ஹீரோ பார்த்துட்டு இருக்கான்ல, அந்த விண்டோவில் வந்துட்டு பட்டுன்னு அடிக்குது. இவனும் ஐயோ என்னது அப்படின்ற மாதிரி பார்க்குறான். அதே சமயம் ஈவ் வந்துட்டு இருக்கால்ல, ஸோ அந்த சைடும் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த வேஸ்டான பார்ட்டிகல்ஸ் வந்துட்டு இருக்கு. அந்த ஐஓஇல பார்த்தீங்கன்னா என்னடா இது திரும்பவும் அந்த வேஸ்டான பார்ட்டிகல்ஸ் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த கண்ணாடி சொல்கிறாரு. ஸோ இவளுக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரில. சீக்கிரம் போ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவளும் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக வராளா. அப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் வருது, அங்கே பாரு பெரிய ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று வருது, அதை பாரு அப்படின்னு. ஸோ இவளும் திரும்பி பார்க்குற பெரிய ஆண்டனா இவ்வளோ நோக்கி தான் வந்துட்டு இருக்கா. அடிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். இவன் அந்த ஸ்பேஸ்லேயே பறந்துக்கிட்டே தெரிய வேண்டியதான். ஸோ இவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, கிட்ட வந்துருச்சு. அப்போ இவ பார்த்தீங்கன்னா அந்த கம்பியை பிடிச்சா அந்த சைடு அப்படியே தொங்கிடுறா. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா கிராஸ் ஆகி போயிடுது. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ தான் உயிரே வந்த மாதிரி இருக்குது. அவளோட சூட்டை வந்து செக் பண்ணி பாருங்கள், ஏதாவது கிராக் ஆகிருக்கா அப்படின்னு. இந்த டாக்டர் பொண்ணும் பார்த்தீங்கன்னா செக் பண்ணுறா. இல்லை அந்த மாதிரி இல்லை அப்படின்ட்டு யதார்த்தமாக அந்த ஸ்க்ரீனை பார்த்து ஷாக் ஆயிடுறா. போச்சுடா இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு. என்னத்தை பார்த்து இவ ஷாக் ஆகுறா அப்படின்ட்டு இவங்களும் பார்க்குறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த வேஸ்டான பார்ட்டிகல்ஸ் வந்து அப்படியே மொத்தமாக ஒரு கூட்டமாக வந்துட்டு இருக்கு. இவளுக்கெல்லாம் என்ன பண்ணுறதுனே தெரில. முடிஞ்சுடா நம்ம ஜோலி இங்கேயே முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி தான் அவன் நினச்சிட்டு இருக்கா. அங்கேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வருது, எப்படியாவது கவர் பண்ணிக்கோ, ஏதாவது பண்ணு அப்படின்னு. ஸோ அந்த பைப் மாதிரி இருக்குல்ல, அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு கேப் இருக்குது. அதில் போய் இவ பார்த்தீங்கன்னா அப்படியே படுத்துக்கிறா. ஸோ எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே தாறுமாறாக கிராஸ் ஆகி போயிட்டுருக்கா. அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் எல்லாத்தையும் அடித்து நொறுக்கிட்டு போயிட்டுருக்கு வர வேகத்துக்கு. அந்த நேரத்துலையும் கூட இவளுக்கு ஹீரோ சொல்லியிருந்திருப்பான்ல, நம்ம 2 பேரும் பூமிக்கு ரிட்டன் ஒன்றா போனதுக்கப்புறமா ஒன்றா சாப்பிட்லாம், மூவி பார்க்கலாம், மழை பெஞ்சிச்சுன்னா அதில் நனையலாம், ஸோ எல்லார் மாதிரியுமே நம்மளுமே டேட் பண்ணலாம் அப்படின்னு. அந்த விஷயங்கள் தான் அப்படியே வந்து போயிட்டுருக்கு. ஐஓயில் இருக்கிறவங்க எல்லாம் கலங்குறானுங்க. அந்த சூட்டை வந்து செக் பண்ணி பாருங்கள், ஏதாவது ஆக்சிஜன் வந்து லீக் ஆகுதா அப்படி இப்படி. அவளோட சூட்டில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டேமேஜுமே ஆகலையாமா, லைட்டாக அங்கங்கே கிராஷ் தான் ஆயிருக்கும் போல். ஸோ எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஆனால் நீ சீக்கிரமாக அங்கே உள்ளுக்குள்ளே போயிடு அப்படின்னு. இவளும் பார்த்தீங்கன்னா ஓகேன்ற மாதிரி சொல்கிறா. அந்த வேஸ்டான பார்ட்டிகல்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அப்படியே கிராஸ் ஆகி அந்த சைடு போயிடுச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவள் அப்படியே ரொம்ப ஃபாஸ்ட்டாக அதை பிடிச்சி வந்துட்டு இருக்கு. இப்போ இவன் இந்த டேங்க்ல இருந்து ஆப்போசிட்டில் இருக்குல்ல, அதுக்கு பார்த்தீங்கன்னா இவ தாவி போகணும். ஸோ நடுவில் எதுவுமே ஆயிடக்கூடாதுடா சாமி அப்படின்ட்டு இவ பார்த்தீங்கன்னா வேண்டிகிட்டே டபக்குன்னு அதை வந்து பிடிக்கிறா. அதே விண்டோவில் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து பார்த்துட்டு இருக்கான். ஸோ ஹீரோ பார்த்தோன்னே தான் அவளுக்கு அப்படியே மூச்சே வருது. அவனுக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ தான் நிம்மதியாக இருக்குது. இந்த சூட்டில் பார்த்தீங்கன்னா கேமரா எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க போல். அந்த கேமரா மூலமாக தான் அந்த ஐஓயிலேருந்து எல்லாருமே பார்த்துட்டு இருந்திருப்பாங்க, இவள் வந்துட்டு போகிறது வைக்கிறது எல்லா விஷயங்களையுமே. ஸோ ஹீரோ பார்த்தோன்னா அவங்களுக்கு நிம்மதியாக இருக்குது. அப்பாடா அவன் செத்தெல்லாம் போகலையா, உயிரோட தான் இருக்கானா அப்படின்னு. இதுக்கப்புறம் ஈவ் பார்த்தீங்கன்னா எப்படியோ உள்ளே வந்துடுறாங்க. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியே விறுவிறுன்னு இவ இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்துட்டு இருக்கா. ஒரு மாதிரி பார்க்குறான். அவள் பார்த்தீங்கன்னா விட்டா அழுதுறா போல், அந்த மாதிரி தான் பார்க்குறா. ஸோ இவனும் டக்குன்னு வந்து அப்படியே ஈவ் அப்படின்னு கட்டி பிடிக்க, அவளும் பார்த்தீங்கன்னா அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறா. என்னை மன்னிச்சிரு என்னால் தான் அப்படின்ட்டு. ஸோ இவ போட்டு வந்திருப்பாள் அந்த சூட்டை, அந்த ஹெல்மெட் மாதிரி இருக்கும் இல்லையா, அது பார்த்தீங்கன்னா அப்படியே காற்றுல சுற்றிக்கிட்டே இருக்குது. இவங்க கத்திட்டு இருக்காங்க, ஈவ் என்னாச்சு, அவனோட சூட்டை வந்து நீ கழட்டிட்டியா, ஏதாவது பேசு அப்படின்னு. அவங்க எப்படி பேசுவாங்க, அவங்க தான் கொஞ்சம் பிஸியாக ஹக் பண்ணிட்டு இருக்கானுங்களே. ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கான், நீ எதுக்காக இங்கே வந்த, நீ போயிருந்துருக்கலாம்ல, நான் இதுக்கு டிசர்வான ஒரு பர்சன் தான் அப்படின்னு. என்னடா பேசிகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி தான் அவள் சொல்லிட்டு இருக்கா. சாரி இப்போ நடந்ததுக்கும், நான் இந்த ஸ்பேஸில் ட்ரிங்க் பண்ணதுக்கும், உன்னை கொலகாரின்னு சொன்னதுக்கும் எல்லாத்துக்குமே என்னை மன்னிச்சிரு, சாரின்ட்டு அழுதுட்டுருக்கான். அவளும் பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டே அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்ற மாதிரி சொல்கிறா. நீ சொன்னில்ல நம்ம பூமிக்கு போனதுக்கப்புறம் ஒன்றா சாப்பிட்ணும், மூவி பார்க்கணும், மழையில் நனையணும் அப்படி இப்படின்னு. ஸோ நம்ம ரிட்டன் பூமிக்கு போனதுக்கு அப்புறமா எல்லாத்தையுமே பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவன் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி அவளை பார்க்குறான். அங்கே மைக்கில் வந்து கத்திட்டு இருக்கானுங்க, ஈவ் ஏதாவது பேசுவேன், அந்த சூட்டோட கேமராவாவது இந்த சைடை டேர்ன் பண்ணி விடுவேன் அப்படின்னு. சும்மா என்னடா கத்திக்கிட்டே இருக்கீங்க அப்படின்ட்டு அவள் பார்த்தீங்கன்னா அந்த மைக் எல்லாத்தையுமே கழட்டி அந்த சைடு போட்டுறா. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பார்த்துட்டு அவளை கிஸ் பண்ண, இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா கிஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. அங்கிட்ட அந்த மைக்கில் வந்துட்டு அந்த அம்மா கத்துது, ஈவ் நீ ஓகேவா அப்படின்னுட்டு. கம்யூனிகேஷன் ஏதாவது கட் ஆயிடுச்சாடா செக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது கம்யூனிகேஷன் எல்லாமே நல்லா தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அவங்க அந்த இன்டர்நெட் இல்லாத இடத்துக்கு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாமே ஓகே தான் விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க.
இதுக்கப்புறம் நியூஸில் தான் பார்த்தீங்கன்னா இதை பரபரப்பாக சொல்லிட்டு இருக்காங்க. ஸ்பேஸ் ஸ்டேஷனில் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு எமர்ஜென்சி, அதனால ஸ்கார்பியன் மூலமாக எல்லாருமே பூமிக்கு ரிட்டர்ன் வந்துட்டு இருக்காங்க. இந்த நியூஸை பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்க்குறாங்க. ஹீரோவோட அந்த அம்மாலாம் இருக்காங்களா அவங்க, அப்புறம் சாயோட அண்ணி, ஹீரோட ஃப்ரெண்டு எல்லாருமே தான் பார்த்துட்டு இருக்காங்க. இதுக்கப்புறமா ஐஓயூவில் தான் காட்டுறாங்க. ஸோ இப்போ ஹீரோவும் ஹீரோயினும் வந்துட்டு ரிட்டர்ன் பூமிக்கு வரணும் அப்படின்னா அவங்க போனால் அந்த ஸ்பேஸ் கிராஃப்டில் ஒரு ஸ்கார்பியன் இருக்கும். ஸோ அது எப்படி இருக்குது அதை செக் பண்ணி பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அதையுமே பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாமே ஓகே தான், அது மூலமாக அவங்க வந்துடலாம் அப்படின்னு. ஆனால் அந்த கண்ணாடிக்காரன் வந்து சொல்லிட்டு இருக்கான், ஆனால் ஆக்சிஜன் வந்து ஏதோ லீக் ஆகுற மாதிரி எனக்கு தெரியுது அப்படி. என்ன சொல்கிறேன், ஆக்சிஜன் வந்து லீக் ஆகுதா? அப்போ நம்ம என்ஜினை ஸ்டார்ட் பண்ணும்போது அது வெடிச்சிருமே அப்படின்னு. ஆமாம், இப்போ என்ன பண்ணுறது அப்படிங்க, அதை ஜூம் பண்ண ஏதாவது லீக்காக இருக்கான்னு நம்ம பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அதை ஜூம் பண்ணி பார்க்குறாங்க. பட் பெருசாக தெரியல, கேமராவில் வந்து அந்த லீக்கேஜ் தரலன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி கண்ணாடி சொல்கிறாரு. அப்படியே நமக்கு காட்டுறாங்க 2-3 இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஆக்சிஜன் வந்து லீக் ஆகிட்டு தான் இருக்குது. அது என்ன கொண்டு வர போகுதுன்னு தெரில. அந்த லீக்கேஜ் தான் நம்ம கண்ணுக்கே தெரிலையே. அப்போ அது அந்த அளவுக்கு பெருசாலாம் இருக்காது, நம்ம இன்ஜினை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் கண்ணாடிக்காரன் வந்து சொல்கிறான், இல்லை ஃபஸ்ட்டு நம்ம அதை வந்து செக் பண்ணிடலாம், அதுக்கப்புறம் அவங்களாம் அங்கே வர சொல்லலாம் அப்படியே நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஹீரோயின் வந்து சொல்லிட்டு இருக்கா, டெஸ்டிங் ப்ராசஸ் வந்து போயிட்டுருக்கு, இனி கொஞ்சம் நேரத்தில் நம்ம இங்கேருந்து கிளம்பிடலாம், சீக்கிரமாகவே நம்ம பூமிக்கு போயிடலாம் அப்படின்ட்டு. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா ஃபோனில் டைப் பண்ணி காட்டுறான், உனக்கு மண்டையில் கிண்டையில் எதுவுமே அடிப்படலையே, நீ ஓகே தானே, இதை நினச்சி நீ ரிக்ரெட்டாக ஃபீல்லாம் பண்ண மாட்டியே அப்படின்னு. அவள் பார்த்தீங்கன்னா சிரிக்கிறா, நான் ஏதோ ட்ரீமில் இருக்கேனா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவள் பார்த்தீங்கன்னா அப்படியே இடிக்கிறா. ஸோ இதை எல்லாத்தையுமே அந்த ஹெல்மெட்டில் இருக்கிற கேமரா மூலமாக ஐஓயூவில் பார்த்துட்டு தானே இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்க ஜோக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வெறுப்பாயிட்டுருக்கு. சீக்கிரம் அந்த டெஸ்டிங்கை பண்ணி முடிங்க அப்படின்ற மாதிரிலாம் ஒரு மாதிரி கத்தும்போது அந்த சீஃப் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பார்க்குறாங்க, என்னடா நீ வந்து ஈவல் பண்ணுறியா அப்படின்ட்டு. அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, நான் அவளுக்கு 5 வருஷமாக மென்டாராக இருந்திருக்கேன் அப்படின்னு, நானும் தாண்டா 5 வருஷமாக அவன் கூட இருந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவன் பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்லாமல் ஒரு மாதிரியாக தான் பார்த்துட்ருக்கான். அப்போ இவளுக்கு பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் வருது, அந்த ஸ்கார்பியன் வந்து நம்மளோட அட்மாஸ்பியருக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னு. சரி ஓகே, அதை மெயின் ஸ்க்ரீனில் காட்டுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்படியே அந்த க்ரூ மெம்பர்ஸை காட்டுறாங்க. அவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பீதியோட தான் வந்துட்டு இருக்காங்க. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி ஸ்கார்பியனில் வரேன் அப்படின்னு. அந்த டைம் பார்த்தீங்கன்னா டம்மார்னு சத்தம் கேட்குது. இவங்களுக்குலாம் என்ன நடக்குதுன்னே தெரில. டே ஸ்கார்பியனில் இருக்கிற க்ரூ மெம்பர்ஸ் உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சாடா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கும்போது எந்த ஒரு பதிலுமே எங்கிட்ட இருந்தும் வரல. ஆனால் நம்மளுக்கு காட்டுறாங்க அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனில் ஒரு சைட் பார்த்தீங்கன்னா டம்முன்னு வெடிச்சிட்டு இருக்கு. அப்படியே அந்த ஐஓயூ தான் காட்டுறாங்க. அவங்க சொல்லிட்டு இருக்காங்க, இப்போ டெஸ்டிங் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்கல்ல. ஸோ அந்த டெஸ்ட் பண்ணும்போது அந்த என்ஜின் மாடல் பார்த்தீங்கன்னா வெடிச்சிருச்சாங்க. அந்த சைடு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அங்கிட்டும் இங்கிட்டும் அப்படியே ஷேக் ஆகிட்டு இருக்காங்க அந்த வெடிச்ச அந்த தாக்கத்தில். எங்கிட்ட ஸ்கார்பியனில் வந்துட்டு இருக்கவங்கலாம் பார்த்தீங்கன்னா கதறாங்க, என்னாச்சு சியோல் என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இந்த சைட் ஜோ பார்த்தீங்கன்னா கதறாப்புல, ஈவ் எல்லாம் ஓகே தானே அப்படின்ட்டு. இவளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாப்புல அந்த கண்ணாடிக்காரரு, நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல ஆக்சிஜன் லீக் ஆகி தான் அந்த என்ஜின் மாடல் வந்து வெடிச்சிருச்சு. ஸோ இப்போ நீ இருக்கக்கூடிய அந்த பிளேஸில் அந்த டோர் எல்லாத்தையுமே லாக் பண்ண அப்படின்ட்டு. உடனே இவ பார்த்தீங்கன்னா அந்த டோர் எல்லாத்தையுமே லாக் பண்ணிட்டு இருக்கா. அப்படியே அந்த டோருக்கு வெளியே காட்டுறாங்க. அங்கே ஹீரோவோட ஃபோன் பார்த்தீங்கன்னா அப்படியே மறந்துட்டுருக்கு. அதில் வந்துட்டு அவன் ரொம்ப டீட்டெயிலாக எழுதியிருக்கான், நான் இங்கே வந்ததுக்கான காரணம் வந்துட்டு அந்த எம்எஸ்எட் குரூப்புக்கு வந்து ஒரு கிராண்ட் சைல்டு தேவைப்பட்டது. ஸோ நான் தான் அந்த ஐஸ்கிரீம் பாக்ஸில் வந்துட்டு எக்கை வச்சு கொண்டு வந்தேன். இங்கே நான் வந்ததுக்கான காரணமே ஃபெர்டிலைசேஷன் பண்ணதுக்கு தான் அப்படி. இதுக்கப்புறமா ஜோ பார்த்தீங்கன்னா ஈவ் கிட்ட தான் சொல்லிட்டு இருக்காப்புல, இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணும்போதே இன்ஜின் மாடல் வந்து வெடிச்சிருச்சு, அதனால் ரிமோட் பவர் கண்ட்ரோல் சிஸ்டம் எதுவுமே வந்துட்டு ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்குது. ஸோ அங்கே இருக்கிற அந்த ஸ்கார்பியனுமே இப்போ யூஸ்லெஸ்ஸு, உங்களால் அதை யூஸ் பண்ணி பூமிக்கு ரிட்டர்ன் வர முடியாது அப்படின்னு. இதை கேட்ட எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அப்படியே தலையில் இடி விழுந்த மாதிரி இருக்குது. இப்போ நம்ம என்னடா பண்ண போகிறோம் அப்படின்னு ஹீரோவும் கேட்டுட்ருக்கான். ஈவ் இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு. நம்ம பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லைடா அப்படின்ற மாதிரி தான் அவள் சொல்லிகிட்டு இருக்கா. இந்த விஷயங்கள் எதுவுமே தெரியாமல் அந்த சாய் பார்த்தீங்கன்னா ஹீரோ எப்படி இருந்தாலும் வந்திருந்திருப்பான், அவனை பிக்கப் பண்ணலாம் அப்படின்ட்டு அவள் ஆனந்தமாக ஃப்ளைட்டில் வந்துட்டுருக்கு. அதே சமயம் அந்த சீஃபை தான் காட்டுறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க, ஸோ உங்களால் அந்த ஸ்கார்பியன் மூலமாக ரிட்டன் பூமிக்கு வர முடியாது, நாங்கள் வந்துட்டு ஒரு ரெஸ்கியூ ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து சென்ட் பண்ணுவோம், அதுக்கு முன்னாடி அங்கே எந்த அளவுக்கு பவர் இருக்குது அதை வச்சு நீங்கள் எத்தனை நாள் வந்து சர்வே பண்ண முடியும் அப்படின்றத செக் பண்ண அப்படின்னு. ஸோ இவனும் பார்த்தீங்கன்னா வந்து செக் பண்ணுறா. அங்கே இருக்கிற அந்த சோலார் பேனல்ஸ் எல்லாம் பயங்கரமாக டேமேஜ் ஆகிருக்கு. இதுக்கப்புறம் இந்த சோலார் பேனல்ஸை வச்சு எந்த ஒரு பவருமே வந்து கிடைக்காது, ஒரு 2 நாளைக்கு வந்து நாங்கள் இந்த பவரை வச்சு தாக்கு பிடிக்கலாம் அப்படின்ட்டு.
ஸோ இந்த சீஃப்க்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுனே தெரில. ஏன்னா பவர் இருந்தால் மட்டும்தான் ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா அங்கே சப்ளை ஆகுமா. இவங்க உயிரோடு இருக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு பவர் கண்டிப்பாக தேவைப்படும். அதனால் எல்லா பவருமே பார்த்தீங்கன்னா அவங்க ஷட் டவுன் பண்ண சொல்லிடுறாங்க. ஜஸ்ட் இங்கே கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு மட்டும் இதை வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து உங்களுக்கு ஆக்சிஜனுமே தேவைப்படும், அதுக்குமே வச்சுக்கோங்க. இந்த விஷயம் காதில் கேட்டோன்னே ஹீரோ பார்த்தீங்கன்னா நேராக அந்த எக்கை தான் போய் செக் பண்ணி பார்த்துட்ருக்கான். அது பார்த்தீங்கன்னா மோரலாவாக டெவலப் ஆயிடுச்சு. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா வேகமாக அதை எடுத்து இவன் வந்துட்டு ஒரு ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி ஒரு டிவைஸ் வச்சுருந்துருப்பான்ல, அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா போட்டு சேஃபாக வச்சிட்றான். கண்டிப்பாக நான் ரிட்டன் பூமிக்கு போயிட்டு இது இம்ப்ளான்ட் பண்ணுவேன் அப்படின்ட்டு. இந்த சைடு நம்ம ஈவ் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற பவர் எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னாக ஆஃப் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கா. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அந்த ஹீட்டரை தான் பார்க்குறா. இந்த இடத்துல பயங்கரமாக குளிரும் போல். இது இல்லாமல் நம்ம எப்படி தான் சர்வே பண்ண போகிறோன்னு தெரில, அதுதான் கொஞ்சம் கஷ்டம் அப்படின்ட்டு. ஸோ ஹீரோவும் பார்த்தீங்கன்னா எதுவுமே பேசலை. வேறு என்ன பண்ண முடியும், இதான ஆப்ஷன் நம்ம உயிரோடு இருக்கிறதுக்கு அப்படின்னு. இந்த சைடு சாயை காட்டுறாங்க. அந்த பிஏ பார்த்தீங்கன்னா மேடம் இந்த நியூஸை பாருங்களேன் அப்படின்ற மாதிரி காமிச்சிட்ருக்கான். என்ன அப்படின்னா அந்த சைடு சீஃப் பார்த்தீங்கன்னா அந்த ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாத்துக்குமே பேட்டி கொடுத்துட்ருக்கா. ஸோ நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்கிறா. இனிமேல் அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனில் வந்துட்டு ஹீரோவும் ஈவும் இருக்காங்க, அவங்களையுமே நாங்கள் சேஃபாக கூட்டிகிட்டு வருவோம் அப்படின்னு. இந்த சைடு அந்த ஸ்கார்பியனை தான் காட்டுறாங்க. இது பார்த்தீங்கன்னா நல்லா சேஃபாகவே கடலில் லேண்ட் ஆயிடுது. சாண்டி பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்கான், தண்ணிடா நம்ம சேஃபாக வந்துட்டோம்னு நினைக்கிறேன் அப்படின்னு. அப்போ மீனா வந்து சொல்லிட்டு இருக்கா, எனக்கு ரொம்ப கில்ட்டியாக இருக்கு, அவங்கள நம்ம அங்கே விட்டுட்டு வந்திருக்க கூடாது அப்படின்னு. ஜின்னும் சொல்லிட்டு இருக்கான், ஆமாம் எனக்குமே ரொம்ப கில்ட்டியாக தான் இருக்குது அப்படின்னு. இந்த நியூஸ் எல்லாம் ஹீரோவோட அம்மாவும் அப்புறம் சாயோட அண்ணி எல்லாருமே பார்க்குறாங்க. என்னடா அவ சொல்கிறா அப்படின்ட்டு. எனக்கு தெரிஞ்ச அவங்க சேஃபாக தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோட ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. பட் அவனுக்குமே ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது. இந்த ரிப்போர்ட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா சீஃபை விடுற மாதிரி இல்லை, கண்ணா பின்னான்னு கொஷின்ஸை பார்த்தீங்கன்னா ரைஸ் பண்ணுறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்ல முடியாமல் அங்கேருந்து வந்துட்டு இருக்காங்கல்ல, ஆல்ரெடி இவங்க கடுப்பில் இருக்காங்க. இன்னும் கடுப்பேற்றுற விதமாக அந்த ஜோ பார்த்தீங்கன்னா நான் போகிறேன், நான் போய் ஈவை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். டேய் பைத்தியமா நீ, ஹெட் குவார்ட்டர்ஸ்லேருந்து எப்படியாவது ஸ்பேஸ் கிராஃப்டை வந்து சென்ட் பண்ணுவாங்க, நீ தேவையில்லாமல் பேசாமல் இங்கேருந்து போ அப்படின்னு. இல்லை அது லான்ச் பண்ணுறதுக்கு எப்படி 1 வீக் ஆகும், அங்கே 2 நாள் தான் அவங்க உயிரோடு இருப்பானுங்க. ஸோ நான் போகிறேன், நம்மளோட அந்த ஸ்பேஸ் கிராஃப்டை வச்சு நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இங்கே பாரு திரும்ப லூசுத்தனமாக பேசிகிட்டு இருக்காத, நம்மக்கிட்ட இருக்கிறத ஜஸ்ட் ஒரே ஒரு டைம் தான் நம்ம செக் பண்ணியே பார்த்துருக்கோம், அதுவும் டம்மி வச்சு தான் செக் பண்ணியிருக்கோம், ஒன்னெல்லாம் அங்கே அமுச்சு விட முடியாது அப்படின்னு. அந்த டம்மிக்கு பதிலாக நீங்கள் என்ன வச்சு சென்ட் பண்ணுங்க, ஈவ் சாகுறதை என்னால் பார்க்க முடியாது, நீ அவளை காப்பாற்றக்கூடாதுன்னு நினைக்கிறியா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இவ பார்த்தீங்கன்னா கன்னத்திலேயே ஒரு அறையை விட்டுட்டு இருக்கா. என்னடா என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது, உன்னையும் அனுப்பி மொத்தம் 3 பேர்த்த சாக விட சொல்கிறியா, ஃபஸ்ட்டு நீ எதுக்கு இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்க, நீ தான் வேலையை விட்டுட்டீல, ஃபஸ்ட்டு இங்கேருந்து போயிட்டே இரு அப்படின்னு. நான் இன்னும் வேலையை விடலை, என்னோட ரெசிக்னேஷன் வந்து ப்ராசஸில் தான் இருக்குது. ஸோ நான் இன்னுமே உன்னோட சீஃப் தான், நான் சொல்கிற விஷயங்களை நீ கேளு, நான் அவளை காப்பாற்றியே ஆவேன் அப்படின்ட்டு அவன் கத்திட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கான். அவளுக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுனே தெரில. இதுக்கப்புறம் அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனை தான் காட்டுறாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா எதையோ செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். இப்போவே அந்த ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஃப்ரீஸ் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இங்கே பாரு -20 டிகிரியில் இருக்குது அப்படின்னு. ஆமாண்டா என்ன பண்ணுறதுன்னு தெரில, ஆனால் எனக்கு வந்துட்டு இந்த தெர்மல் டென்ட்டெல்லாம் கிடச்சிச்சு. ஸோ இதை வச்சு எப்படியாவது நம்ம கொஞ்சம் சர்வே பண்ணலாம், நான் போய் ஏதாவது ஃபுட் இருக்கான்னு பார்க்குறேன் அப்படின்ட்டு அவள் அங்கேருந்து போயிட்டுருக்கா. இதுக்கப்புறமா அந்த சீஃபை காட்டுறாங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு கால் பண்ணி தான் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஷிப்பை வந்து நம்ம கண்டிப்பாக சென்ட் பண்ணணும், அவங்க 2 நாள் தான் உயிரோடு இருப்பாங்க அப்படின்னு. இப்போ தானே ஸ்கார்பியன் ரிட்டன் வந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஷிப்பை சென்ட் பண்ணணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 1 வீக் ஆகும். அப்படி 1 வீக்லாம் வெயிட் பண்ண முடியாது, அதுக்குள்ளேயே அங்கே இருக்கிறவங்க இறந்து போயிடுவாங்க. அட்லீஸ்ட் ஒரு 3 டேஸ்க்குள்ளேயாவது நம்ம சென்ட் பண்ணணும் அப்படின்னு. சரி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. இந்த சைடு நம்ம க்ரூ மெம்பர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா சேஃபாக வந்துட்டாங்க. வீல் சேரில் உட்கார வச்சு தான் கூப்பிட்டு வந்துட்டுருக்காங்க. இப்போ அந்த காங்குக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் கால் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ இவனும் என்னடா அப்படின்ற மாதிரி வாங்கி பேசுனா அங்கே சாய் தான் கிளின்னு கிளிக்கிறா. நீ எப்போ ஹீரோ விட்டுட்டு வந்த, நீ போடா போய் நீ ஹீரோவை கூட்டிகிட்டு வர அப்படின்னு. ஸோ இவனுக்கு பார்த்தீங்கன்னா என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல. இந்த சைடு ஹீரோவோட ஆன்டிஸ் இருக்காங்களா, அவங்க அந்த ஃப்ரெண்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னா வானத்தை தான் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க, அவன் சேஃபாக இருப்பானா மாட்டானா அப்படி. இதுக்கப்புறமா நம்ம ஈவை தான் காட்டாங்க. அந்த சீஃபோட பார்த்தீங்கன்னா கம்யூனிகேட் பண்ணிகிட்டு இருக்கா. இவ எப்படி கம்யூனிகேட் பண்ணுறா அப்படின்னா அந்த ஸ்பேஸ் சூட் இருக்குல்ல, அதில் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் அப்புறம் கேமரா எல்லாமே வந்து இருக்கும் போல். ஆனால் இதெல்லாம் ஒர்க் ஆகணும் அப்படின்னா அந்த சூட்டுக்கு பார்த்தீங்கன்னா சார்ஜ் பண்ணணும். ஆனால் அதுக்கு நிறைய பவர் பார்த்தீங்கன்னா இழுக்கும் போல். ஸோ இப்படியே போச்சு அப்படின்னா ஒரு நாளைக்கு கூட பவர் இருக்காது. ஸோ நான் வந்துட்டு இதை ஷட் டவுன் பண்ண போகிறேன், எனக்கு தெரிஞ்சு இதுதான் லாஸ்ட் கம்யூனிகேஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். இவங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில.
எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க எங்கள ரெஸ்க்யூ பண்ற வர நாங்க வந்து உங்களோட கனெக்ட்ல இருக்கணும். ஆனா, எல்லா பவருமே இதுக்கே போயிருச்சு அப்டின்னா, எங்கனால மூச்சு கூட விட முடியாது. அதனால தான் இத எல்லாத்தையுமே நான் ஷட் டவுன் பண்ண போறேன். அந்த ஆக்ஸிஜன் ஜெனரேட்டர தவிர. ஸோ நான் வந்துட்டு உங்கள நம்புறேன். நீங்க எப்படியாவது எங்கள காப்பாத்திருவீங்க அப்டின்ட்டு. அப்போ அந்த சீஃப்மே பார்த்தீங்கன்னா சொல்லிட்டுருக்கா, நாளைக்கே வந்து நாங்கள் ரெஸ்க்யூ ஷிப்பை வந்து சென்ட் பண்ணுறோம், நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு. அப்படியா அப்படின்னு ஹீரோனுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது. ஆனால் இவ சும்மா தான் சொல்கிறா போல், ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் போல். ஸோ இவ பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு வார்த்தை சொல்கிறா, எனக்கு நம்பிக்கை இருக்குது, நீங்கள் வந்துட்டு எங்களை இப்படியே விட்டுற மாட்டீங்கல்ல, காப்பாற்றிடுவீங்க தானே அப்படின்னு. அதை கேட்கும் போது இவங்க எல்லாத்துக்குமே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஸோ சிக்னலும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஆயிடுது. அப்படியே நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அந்த தெர்மல் டென்ட்டை வந்து ஹீரோயின் எடுத்துகிட்டு வந்திருப்பாள்ல, அதுக்குள்ளே தான் 2 பேரும் செட்டில் ஆயிருக்காங்க. அப்போ ஹீரோ வந்து கேட்குறான், நம்மளை காப்பாற்றுறதுக்கு நாளைக்கு உண்மைக்குமே வருவாங்களா அப்படின்ட்டு. வருவாங்கடா, நீ தேவையில்லாமல் பேசி உன்னோட எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாத அப்படின்னு. கூடிய சீக்கிரமே நம்ம சாக போகிறோம்ல அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஏன்டா சாக போகிறத பற்றி பேசிகிட்டு இருக்க, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது அப்படின்னு. அப்போது இவளோட கால் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வலிக்கும் போல். ஐயோ என்னோட கால் வலிக்குது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, என்ன சொல்கிற உன் கால் வலிக்குதா அப்படின்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா அந்த டென்ட்டை விட்டு வெளியே வந்துட்டுருக்கான். டே உன்னோட டென்ட்டுக்குள்ளே போடா, ரொம்பவே குளிருதுடா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இவன் பார்த்தீங்கன்னா அவளோட டென்ட்டுக்குள்ளே வந்துட்டு இருக்கான். டே என்னடா பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நீ தானே சொன்ன டென்ட்டுக்குள்ளே போனால் அதான், ஏன் இது நல்ல ஐடியா இல்லையா அப்படின்ட்டு. அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவனும் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துடுறான். இப்போ உனக்கு ஓகேவா அப்படின்ட்டு. இவளும் பார்த்தீங்கன்னா ஓகே தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இவன் பார்த்தீங்கன்னா, நான் இனிமே உங்களை நல்லா வார்மாக வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இதை நான் எப்படி எனக்கு சொல்கிறதுன்னு தெரில. ஆக்சுவலாக இவங்க 2 பேர் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு கொஞ்சம் க்ளோஸாக இருக்காங்க. ஏன்னா அப்போ தான் வார்மாக இருக்கும் அப்படின்னு. அந்த டைமு ஹீரோ பார்த்தீங்கன்னா, இவன் எதுக்கு இங்கே வந்தான், எப்படி அந்த எக்கெல்லாம் கொண்டு வந்தான் அப்படின்ற எல்லா விஷயங்களுமே சொல்லிடுறான். ஓ அப்படியா அப்படின்ற மாதிரி தான் கேட்குறா. நீ என் மேலே கோவப்படலையா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, உன்னை திட்ட அளவுக்கு என் உடம்புல தெம்பு கிடையாதுடா அப்படின்னு. ஆனால் நம்ம 3 பேர் இங்கே சாக போகிறோம்னு நினைக்கிறேன் அப்படின்னு. எது 3 பேர் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஆமாம் அந்த கருவுமே ஒரு உயிர் தானே, அதுவுமே ஒரு மனுஷன் தானே அப்படின்ட்டு. ஸோ இவனுக்கு பார்த்தீங்கன்னா அது கேட்கும்போது கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்குது. அப்போது இவ பார்த்தீங்கன்னா சொல்லிகிட்டு இருக்கா, நம்மளை வந்து ரெஸ்க்யூ பண்ணுறதுக்கு யாராவதும் கண்டிப்பாக வருவாங்க, அப்படி வந்தாங்க அப்படின்னா நீ வந்துட்டு இதை கிவ் அப் பண்ணாத, நீ பூமிக்கு போயிட்டு அதை இம்ப்ளான்டேஷன் பண்ணி நல்லபடியாக அந்த குழந்தைய வந்துட்டு நீ எப்படியாதும் இந்த பூமிக்கு கொண்டு வந்துரு அப்படின்ட்டு. ஸோ அவனும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பி ஆயிடுறான். அப்படியே ஹீரோனை பார்த்தீங்கன்னா கிஸ் பண்ண இவளும் பார்த்தீங்கன்னா கிஸ் பண்ணிகிட்டு இருக்கு. அப்போது ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கா, அந்த எலிகள்னால ட்ரை பண்ண முடியாத விஷயத்த நம்ம வேணால் இங்கே ட்ரை பண்ணலாமா அப்படி. இவளும் பார்த்தீங்கன்னா ஓகேன்ற மாதிரி சொல்லிடுறா. ஸோ 2 பேர் பார்த்தீங்கன்னா க்ளோஸாக தான் இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல இந்த எபிசோடு முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோடு பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.